அந்த அனாதை ஆசிரமம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழும் ஆங்கிலமும் கலந்த கோரஸ் குரல்கள் அவ்வப்போது உயர்ந்து கேட்டது. சற்று தள்ளி நின்றிருந்த பெரிய ஆலமரத்தடியிலிருந்து தறி நெய்கிற சத்தம் இடைவிடாமல் ஓடுகிற ரயிலின் தொனியாக வந்து கொண்டிருந்தது. அதை அடுத்து வரிசையாக தையல் வகுப்பு, பாட்டு வகுப்பு, தச்சுப்பட்டறை, அச்சடிக்கும் இடம், என்ஜினியரிங் செக்ஷன் என்று எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொன்றாக பார்வையிட்டுவிட்டு கடைசியாக நூலகத்தை அடைந்தாள் அருணா. அவள் வருவதற்கு முன்னரே புதிதாக வெளியிடப்பட்ட புத்தகங்களோடு காத்து நின்றார் அச்சக சூப்பர்வைசர் கணேசன். என்னம்மா இன்னைக்கு லேட்டு? சிரித்து கொண்டே கேட்டார். கொஞ்சம் நேரமாயிடுச்சு சார். அருணாவும் சிரித்து கொண்டே பதில் சொன்னாள். இதுவரை அந்த ஆசிரமத்தில் யாருமே சிடுசிடுத்து அருணா பார்த்ததில்லை. எத்தனை கோபமானாலும் ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்களை முகம் மாறாமல் வெளிக்காட்ட பழக்கியிருந்தார் சேதுரத்னம் பிள்ளை. முகத்தை விகாரமாக்கி ஆக்ரோசமாக கத்தி கோபத்தை வெளிப்படுத்துவது அநாகரிகமான பழக்கம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். அது மட்டும்தானா சொல்லிக் கொடுத்தது? நேர்மை, நல்ல நடத்தை, கூடுமானவரை பொய் பேசாமை, அகிம்சை எல்லாமே கற்று தந்தவர். தீவிரமான காந்தியவாதி. விடுதலை போராட்டத்தில் சிறை சென்றவர். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு இதோ வேதாரண்யத்தையும் ஆங்கிலேயர்களையும் கலக்கினவர். காந்தியின் மறைவுக்கு பின் அவர் பெயரில் ஆசிரமம் ஆரம்பித்த போது 8 அனாதை சிறுமிகளோடு ஓர் ஓலை கொட்டகையின் கீழ் நடந்தது. தற்போது தனித்தனியாக ஓடு வேய்ந்த கூரை 400 மாணவிகள், கிட்டத்தட்ட சின்ன பல்கலைக்கழகமாகவே உருவாகியிருந்தது. அத்தனைக்கும் காரணம் சேதுரத்தினம். அவரது தனி மனித உழைப்பு, மனதிடம். புஸ்தகங்களை எண்ணி குறித்துவிட்டு அவர் கொண்டு வந்த தாளில் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு திருவாசக பிரதிகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள். அடுக்கி கொண்டிருந்த போதே நேற்று பாதியில் படித்து வைத்திருந்த ஜானகிராமனின் அன்பே ஆர் அமுதேவை எடுத்து மேஜை டிராயரில் தனியாக வைத்தாள். புத்தக அலமாரியில் இருந்தால் அதை வேறு யாரும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிற வாய்ப்பு உண்டு. பள்ளி ஆசிரியர்கள் யாராவது எடுத்த பின் தான் பாதி படித்து கொண்டிருப்பதை இவளால் சொல்ல முடியாது. அப்படி சொல்வது மரியாதையும் ஆகாது. இவள் அந்த ஆசிரியர்களின் கீழ் படித்தவள். பள்ளி இறுதி வகுப்பை முடித்துவிட்டு ஆசிரமத்திலேயே வேலை பார்ப்பவள். வேலை என்றால் இதுதான் என்று பிரித்து சொல்ல முடியாது. தினமும் ஆசிரம வார்டன் எங்கே அனுப்புகிறாளோ அங்கே போய் வேலை பார்க்க வேண்டியது தான். சமையலறையிலிருந்து ஆசிரம வங்கி கணக்கு வரை அத்தனை வேலைகளையும் இவளைப் போல படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே இருக்கிற ஏனைய பெண்களுக்கு தெரியும். இவள் வயதில் கிட்டத்தட்ட 25-30 பெண்கள் இருக்கிறார்கள். சேதுரத்தினம் பிள்ளையின் கவலை எல்லாமே இவர்கள் தானே தவிர ஆசிரமத்தில் உள்ள மற்ற பெண்கள் இல்லை. பொதுவாக இவர்களை வெளியில் எங்குமே வேலைக்கு அவர் அனுப்புவதில்லை. மேல் படிப்புக்கும் விடுவதில்லை. மேலே படிக்க வைக்க வேண்டுமானால் சென்னைக்கு அனுப்ப வேண்டும், அல்லது மயிலாடுதுறை, தஞ்சாவூர் என்று கல்லூரி இருக்கிற இடங்களுக்கு போக வேண்டும். முதலாவதாக ஒவ்வொரு ஆண்டும் இப்படி 20-30 பேரை வெளியே அனுப்பி மேற்படிப்பு படிக்க வைக்க ஆசிரமத்துக்கு பண வசதி போதாது. இரண்டாவதாக வயது வந்த பெண்களை வெளியில் அனுப்பிவிட்டு தவித்து கொண்டிருக்கிற சக்தியும் இல்லை. அதன் காரணமாகவே ஆசிரமத்து பெண்களை அவர் மேலே படிக்க விடுவதில்லை. ஓரிருவர் மேல் படிப்புக்கு ஆசைப்பட்டு தயங்கி தயங்கி அவரது அறைக்குள் நுழைந்து தடுமாறி நின்றபோது அவர்கள் எதற்காக தன் அறை வரை வந்திருக்கிறார்கள் என்ற காரணம் புரியாதவராக மூக்கில் சரிந்த மூக்கு கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டே நிமிர்ந்து அவர்களை கனிவாக பார்த்தார். முன்பு ஒரு முறை தீபாவளி தருணத்தில் இப்படித்தான் தாவணி போட்ட 10-15 பெண்கள் அவரது அறைவாசலை முற்றுகையிட்டனர். இவர் காரணம் கேட்டபோது, இந்த தீபாவளிக்கு எங்களுக்கு நாங்களே நெய்த கதர் துணிதானாப்பா என்று தயங்கி தயங்கி அவர்கள் கேட்க சேதுரத்னம் பிள்ளை ஒரு வினாடி தன் உடையை குனிந்து பார்த்து கொண்டார். உள்ளத்துக்கு நேர் எதிரான முரட்டு வெள்ளை கதர் சட்டை, வெள்ளை கதர் வேட்டி. தன் வீட்டில் உள்ளவர்களை நினைத்து பார்த்தார். மனைவி மீனாட்சி அம்மையிலிருந்து வேலைக்காரி முனியம்மா வரை கதர் துணிதான். ஒரே மகள் பானுமதி தன் கல்யாணத்துக்கு கதர் அல்லாத ஒரு சிஃபான் புடவையாவது எடுத்து தர கெஞ்சினாள். அப்போதுமே சேதுரத்தினம் உறுதியாகத்தான் இருந்தார். ஒரு பெண், அதுவும் கல்யாணமாகி போய்விடப் போகிறவள் என்பதற்காக தன் கொள்கை பிடிப்பிலிருந்து விலகிவிடவில்லை. இதை பாருமா பானுமதி, நானோ என் குடும்பத்தவர்களோ ஆசிரமத்தை சார்ந்தவர்களோ கதை தான் உடுத்தணுங்கிறது நான் எடுத்துக்கிட்ட சங்கல்பம். அதுவும் காந்திஜி எதிரில் செஞ்சு கொடுத்த சத்தியம். அதை உனக்காக இப்போ மீற முடியாதும்மா. எனக்கு நீ வேற, ஆசிரமத்து பெண்கள் வேற இல்லை. உனக்கு விட்டு கொடுத்தா அந்த பெண்களுக்கும் விட்டு கொடுக்கணும். இதுவரை என் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்த நீ கல்யாணம் வரைக்கும் கொடுப்பாய் என்று நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளையோட விருப்பம். அவருக்கு கதர் இஷ்டமில்லைன்னா வற்புறுத்துகிற உரிமை எனக்கு இல்லைம்மா. கல்யாண கூட அத்தனை பேருக்கும் கதர் துணி தான் அவர் எடுத்தார். மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை அழைப்பு, முகூர்த்தம் எல்லாவற்றுக்குமே கதர் தான்.
அப்படி இருக்கிற போது அப்போது அந்த பெண்கள் வந்து நின்று கேட்டது அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஆனாலும் நிதானமாக சொன்னார், ஏம்மா இந்த கதர் துணிக்கு என்ன? இல்லப்பா என்று மீண்டும் தயங்கின பெண்களில் கொஞ்சம் துணிச்சலான ஒருத்தி சொன்னாள், ரொம்ப முரடா இருக்குதுப்பா. அதை கேட்டு கோபப்பட வேண்டிய சேதுரத்தினம் பிள்ளை சிரித்து கொண்டே மேன்மையாக சொன்னார், துணி முரடா இருந்தா பரவாயில்லம்மா, மனசுதான் முரடாகிடக்கூடாது. அது முரடாகாம பார்த்துக்கோங்க, மென்மையாக வச்சிக்க பழகிக்கோங்க, அது போதும். அத்தோடு அந்த பெண் தான் திரும்பி போய்விட்டார்கள். அதே போல் இப்போது ஏதாவது துணி பிரச்சனையா, தீபாவளி நேரம் கூட இல்லையே என்கிற யோசனையோடு அவர்களை பார்த்தவர், என்னம்மா என்று கேட்டார். அந்த பெண்கள் இன்னமும் பயந்து மிக மரியாதையான குரலில் வந்து, நாங்கள் மேலே படிக்கிறோம்ப்பா என்று கேஞ்சலாக கேட்டனர். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு குரல் அடைத்தது, கண்ணோரம் நீர் கட்டியது. அதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த அவரது மனமும் சங்கடப்பட்டது. அந்த புத்திசாலி பிள்ளைகளின் நியாயமான ஆசையை மறுக்க நேரிடுவதற்காக தலையை குனிந்து கொண்டார். ஒருவேளை இவர்களின் பெற்றோர்கள் இருந்திருந்தால் இவர்கள் படிக்கிற ஆசை நிறைவேறி இருக்குமோ என்று நினைத்தார். இவர்களின் நிஜமான அப்பாக்கள் யார் என்பது தெரிந்து அவர்களிடம் இவர்கள் வளர நேர்ந்திருந்தால் இவர்களில் எத்தனை பேர் டாக்டர்களோ, இன்ஜினியர்களோ, வக்கீல்களோ? அவர் பெருமூச்சு விட்டார். அத்தனை பொறுப்பு வாய்ந்த தகப்பனார்களை அடைந்திருந்த பட்சத்தில் இவர்கள் ஏன் அனாதை ஆசிரமத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கப் போகிறார்கள் என்பதும் மனதில் தோன்றிற்று. அங்கிருக்கிற நிறைய பேருக்கு தகப்பன் மட்டுமல்ல, தாயார் கூட யாரென்றே தெரியாது. அவர்களில் முக்கால்வாசி பேர் பெற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவமான சின்னங்களாக கருதப்பட்டவர்கள், அனாதை ஆசிரமத்து வாசலில் கொண்டு வந்து போடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை எடுத்து வளர்த்து காப்பாற்றி படிப்பு சொல்லிக் கொடுத்து அப்பா என்று வாயார கூப்பிட வைத்து இப்போது இவர்களுக்கு தேவையான மேற்படிப்பை கொடுக்க தவறுவதால் அந்த அப்பா ஸ்தானத்திலிருந்தே தான் சற்றே கீழே இறங்குகிறோமோ என்ற எண்ணம் நேரிட, ஆனாலும் வேறு வழியற்ற காரணத்தால் தொண்டையை சரி பண்ணி கொண்டு பேச ஆரம்பித்தார். ஏம்மா, என்னால் முடிஞ்சா உங்களை நானே மேலே படிக்க வைத்திருக்க மாட்டேனா? நீங்களாக வந்து கேட்கிற அளவுக்கு விட்டுருப்பேனா? யோசித்து பாருங்க. ஒருத்தரா 2 பேரா படிக்க வைக்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30-40 பேரை படிக்க வைப்பதென்றால் பாதுகாப்பு வேண்டாமா? தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் என்னால் பாதுகாப்பு தர இயலுமா? ஆசிரமத்து பெண் தானே என்று விடலை பசங்க உங்ககிட்ட தகாத வகையில் நடக்க முயன்றால் என்ன செய்ய முடியும்? அதையும் தவிர ஆசிரம வேலைகளுக்கு உங்களை விட்டுட்டு வெளியில இருந்து ஆட்களை நியமிக்க முடியுமா? உங்களை தவிர வேறு யார் செய்தால் நன்றாக இருக்கும்? நீங்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்வதில் உள்ள நியாயம் உங்களுக்கே புரியும். அதற்கு பின் யாருமே அவரிடம் மேற்படிப்பை பற்றி கேட்க துணிந்திருக்கவில்லை. அவர் தங்களுக்கு எது செய்தாலுமே அது சரியாக தான் இருக்கும் என்கிற தீர்மானத்தில் பேசாமல் இருந்தனர். தாங்களாக ஆசிரம பெண்களை மணக்க முன் வந்த சில இளைஞர்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமானவர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பத்திரிகையில் விளம்பரப்படுத்தி ஜாதி மத பாகுபாடு இன்றி ஒரே பந்தலில் திருமணங்களை நடத்தினார். அப்படியெல்லாம் கல்யாணத்தில் விருப்பமற்ற 1-2 பேர்கள் ஆசிரமத்திலேயே வேலை பார்த்து வந்தனர். அருணா படிப்பை முடித்து 2 வருடங்கள் தான் ஆகிறது. புத்திசாலி பெண். ஆசிரம பெண்களில் லட்சணமானவள். நல்ல நிறமும் உயரும் தீர்க்கமான நாசியும் பெரிய அழகிய கண்களையும் குவிந்த முகவாயையும் பார்க்கிற போது எல்லாருக்குமே இவளை பெற்றவள் இன்னும் எவ்வளவு அழகாக இருந்திருப்பாளோ என்று நினைக்க தோன்றும். தாய் யாராக இருக்கும் என்று ஆராய்ச்சிக்கு மூளை தாவும். ஒருவேளை யாராவது சினிமா நட்சத்திரமாக இருக்குமோ? தன் சினிமா அந்தஸ்துக்கு பயந்து குழந்தையை இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாளோ? ஆசிரமத்து பெண்கள் அத்தனை பேர்களுக்கு இடையில் நிற்க வைத்தால் கூட தனியாக பிரித்து பளிச்சென்று காட்டும். அருணா சாதாரண இடத்து பெண் இல்லை என்பது மட்டும் எல்லாருக்குமே தோன்றுகிற ஒரே முடிவாக இருந்தது. ஆசிரமத்தின் அத்தனை பேருக்குமே பிடித்தமான அருணா சேதுரத்தினம் பிள்ளையின் உள்மனதுக்கும் செல்ல பெண்ணாக இருந்தாள். அவளின் அந்த அழகும் புத்திசாலித்தனமும் எல்லார் மாதிரியும் சாதாரணமான கல்யாணத்தில் முடிந்துவிடக்கூடாது என்பது வெளியில் தெரியாத அவருடைய ஆசையாக இருந்தது. இந்த பெண்ணின் வாழ்க்கை எங்கே எப்படி அமையப் போகிறதோ என்ற எண்ணத்தில் இருந்தபோதுதான் அன்றைய கடிதங்களுடன் அந்த கடிதமும் இருந்தது. படித்து பார்த்தவர் உடனே அருணாவை அழைத்து வர ஆள் அனுப்பினார். சம்பந்தம் வந்து அவள் எதிரில் நின்றபோது அருணா ஜானகிராமனின் டொக்கியை ரசித்து படித்து கொண்டிருந்தாள். இவரால் எப்படி மனித மனத்தின் அத்தனை உணர்வுகளையும் எழுத்தில் இயல்பாக கொண்டு வர முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது சம்பந்தம், குழந்தை, உன்னை பெரியய்யா கூப்பிடுறாரு என்றான். பெரியய்யாவா? என்னையா என்ற கேள்வியுடன் சடார் என்று எழுந்து நின்றவள் புத்தகத்தை மூடி டிராயரில் போட்டுவிட்டு சேதுரத்தினம் பிள்ளையின் அலுவலக அறையை நோக்கி நடந்தபோது திடீரென்று அவர் ஏன் என்னை கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் நெருடிக்கொண்டே இருந்தது.
ஆபீஸ் அறையின் ஸ்பிரிங் கதவை விரல் முட்டியால் மெதுவாக 2 முறை தட்டிவிட்டு அவரது அனுமதிக்காக காத்து நின்றாள் அருணா. உள்ளே வரலாம் என்ற குரலுக்கு பின் அறைக்குள் நுழைந்து வணக்கம் சொன்ன பின் நாற்காலியின் முதுகை பிடித்தவர் அவரது மேஜைக்கு எதிரில் நின்றாள். கூப்பிட்டீங்களாமேப்பா? நாற்காலியின் முதுகை பற்றிய கை விரல்களில் லேசாக நடுக்கம் தெரிவதை கவனித்த சேதுரத்தினம் பிள்ளை குரலில் இன்னமும் மென்மையை வரவழைத்து கொண்டு சொன்னார். உட்கார்ந்துக்கோமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் எதிரில் உட்கார்ந்தறியாத அருணா பரவாயில்ல சொல்லுங்கப்பா என்றாள். அவர் ஒரு வினாடி தயங்கி எதையோ யோசித்து பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். அம்மா, உன்னுடைய அழகுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நிதானமான போக்குக்கும் சாதாரணமாக எல்லாருக்குமே அமைந்த மாதிரி இல்லாமல் நல்லதாக வாழ்க்கை அமையணும்னு நான் அடிக்கடி நினச்சிட்டதுண்டு. அந்த என் நல்ல நினைப்பு வீணாக போகலைம்மா. ஆண்டவனும் உன் விஷயத்தில் அப்படியே நினச்சிருக்கான் போல இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறான். அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அருணா தவித்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலப்பா. உனக்கு வருஷம் உன் பிறந்த நாளின் போது பரிசு வருமே, நினைவிருக்காமா? சடார் என்று தலையாட்டினால் அவள். அதை எப்படி மறக்க முடியும்? நினைவு தெரிந்த நாள் முதலாக ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் விலை உயர்ந்த பரிசாக வரும். அந்த ஆசிரமத்தில் அதுவரை யாருமே பார்த்திராத, யாருக்குமே கிடைத்திராத பொருட்கள். சின்ன பெண்ணாக இருந்தபோது விதவிதமான அழகான கவுன்கள், பெரிய பெரிய பொம்மைகள், விளையாட்டு சாமான்கள். அதன் பின்னர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் சைக்கிள். தற்போது சில வருடங்களாக வெளிநாட்டு புடவைகள், விதவிதமான கை கடிகாரங்கள், சென்ட் பாட்டில்கள், கைப்பைகள். எத்தனை அழகான சாமான்கள்! இவையெல்லாம் உனக்கு யாரடி அருணா அனுப்புகிறாங்க? தெரியல. தபாலில் வந்திருக்குது. கவர் மேலே எந்த ஊருன்னு முத்திரை குத்தி இருக்குமில்ல பாரு. அப்படின்னா இதை அனுப்புறது யாருன்னு அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்கும். இருக்கலாம், ஆனால் நான் கேட்டதில்லை. அப்பாவும் சொல்லலையா? இல்லை என்பதாக தலையாட்டினாள் அருணா. சுற்றி நின்ற அத்தனை கண்களிலிருந்தும் வெளிப்பட்ட பாவங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். பொறாமையாக பார்த்த பார்வைகள் ஏக்கமாக வெளிப்பட்டது, சுய இரக்கமாக, சற்றே கோபமாக. இவளுக்கு என்னடி, இந்த அழகை பார்த்து மயங்கின யாராவது அனுப்பியிருப்பான். சுருக்கென்று வெளிப்பட்ட சொற்கள். அந்த அனாதை ஆசிரமத்திலேயே தான் தனித்து நிற்பது அருணாவுக்கு புரிந்தே இருந்தது. தன் நிறமும் உயரமும் பளிச்சென்ற முகமும் மற்றவர்களிடமிருந்து தன்னை விலக்கி தனியாக நிறுத்தி இருப்பது போதாதென்று அறிமுகமே இல்லாத யாரோ ஒருவர் தீபாவளி, பொங்கல், தன் பிறந்த நாள் என்று எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பி தனக்கும் தன் வயதுள்ள மற்ற பெண்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை இன்னும் அதிகப்படுத்துவது புரிய அந்த பொருட்கள் மீதும் அதை அனுப்பியவர் மீதும் கோபப்பட்டாள். யார் அது? தன் அம்மா இல்லாவிட்டால் அப்பா, 2 பேரும் இல்லை என்றால் சித்தப்பா, பெரியப்பாக்கள். யாரானால்தான் என்ன? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு எனக்கு பரிசு பொருட்கள் மட்டும் ஏன் அனுப்ப வேண்டும்? முகம் தெரியாத, பெயர் தெரியாத அந்த மனிதனோ அல்லது மனுஷியோ நான் இப்போது உன்னை ஒதுக்கப் போகிறேன், எனக்கு தெரிந்த வகையில் உன்னை ஒதுக்கி தள்ளப் போகிறேன். நீ அனுப்புகிற இந்த பொருட்களில் ஒன்றை கூட தொடப்போவதில்லை. தொடாமல் அவமானப்படுத்தப் போகிறேன். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இவை அனைத்தையுமே அப்படியே வைத்து திருப்பி தந்து முழுதாக அவமானப்படுத்தப் போகிறேன். நீ எனக்கு தந்த அவமானத்தை விட இது ஒன்றும் பெரிதில்லை. அம்மா பெயர் தெரியாது, அப்பா பெயர் தெரியாது. ஓஹோ, பெத்தவங்க பேர் தெரியாதவளா? அப்போ சரி. இப்படி ஓரிடமா, 2 இடமா, ஒரு முகமா, 2 முகமா, ஒரு பேச்சா, 2 பேச்சா? பார்க்க எத்தனை லட்சணமாக இருக்குது. ஆனால் அனாதை பொண்ணாமே. ஆமாண்டி, எத்தனை கலப்படத்தில் பிறந்ததோ அதுதான் இத்தனை அழகாக இருக்குது. ஒருத்தனுக்கு பிறந்ததா இருந்தால் இத்தனை அழகு வராது. இதையெல்லாம் கேட்டு பற்களை கடித்து கொள்வாள் அருணா. உடலில் நரம்புகள் இருக்கும், கையில் வைத்திருக்கும் பொருள் நொறுங்கும். என்னை பெற்றவளே, அப்படியா? அப்படித்தானா? உள்ளுக்குள் துடித்த துடிப்பில் ராத்திரி தலையணை ரகசியமாக நனையும். அப்படித்தான் என்றால் அது நிஜமானால் இதோ இந்த அழகு வேண்டாம், நிறம் வேண்டாம், உயரம் வேண்டாம், தீர்மையான மூக்கு வேண்டாம், கண் எதுவுமே வேண்டாம். நெஞ்சுக்குள் வெந்து தணிந்த நாட்கள், அழுது அழுது தூங்காமல் கழிந்த நாட்கள், உள்ளுக்குள் புறையோடின புண்ணின் வேதனைகள். இவற்றை விடவா நான் அடிக்கிற அடி பலமானதாக இருக்க முடியும், வலி ஏற்படுத்த முடியும்? நீ யாரோ, முகம் தெரியாதவனே அல்லது தெரியாதவளோ, என் அடி சின்ன குழந்தையின் பிஞ்சு கைகளால் லேசாக முகத்தில் விழுவது. நீ நெஞ்சில் குத்தின கடப்பாறை குத்துக்கு இது லேசான கீறல், மெதுவாக தடவல்.
அவள் அத்தனை பொருட்களையும் ஒன்று விடாமல் இரும்பு பெட்டி ஒன்று வாங்கி அதற்குள் வைத்து பூட்டியிருந்தாள். தற்போது சேதுரத்தினம் பிள்ளை கேட்டதும் அதன் நினைவு வர மெதுவாக தலையாட்டினாள். நினைவிற்குப்பா, அதை உனக்கு அனுப்பினவர் தான் இந்த கடிதத்தையும் எழுதியிருக்கிறாரு. அவர் பெயர் ராஜசேகரன். மும்பையில் பெரிய மில் முதலாளி. நீ சின்ன பெண்ணாக இருந்தபோது ஒரே ஒரு முறை இங்கே வந்திருக்கிறார். உன் பெயரிலேயே ஆசிரமத்துக்கு ₹1,00,000 நன்கொடை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு 4-5 கவுன்களும் பெரிய டப்பா நிறைய வெளிநாட்டு சாக்லேட்டுகளும் பொம்மைகளும் வாங்கி கொண்டு வந்திருந்தாரு. நான் இதே மேஜையில் தான் உட்கார்ந்துருந்தேன். கிட்டத்தட்ட 17-18 வருஷம் இருக்கும். ஆனால் நேற்று நடந்த மாதிரி எனக்கு பளிச்சுன்னு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவரது முகம், உருவம், கண்ணியமும் கம்பீரமான தோற்றமும் என்னை என் நாற்காலியை விட்டு எழுந்து நிற்க வைத்தது. கையில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை ஊன்றி நின்றவர் கூலிங் கிளாஸை கலற்றியபடியே கேட்டார், நான் மிஸ்டர் சேதுரத்னம் பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறேன். நான் தான் சேதுரத்னம் பிள்ளை. ஓ என்று தன் தோற்றத்துக்கு ஏற்ற வகையில் கை கூப்பினவர் ப்ளீஸ் டு மீட் யூ என்று. என் பெயர் ராஜசேகரன். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மும்பை என்றார். அப்படியா, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, ஒன்றும் வேணாம். சென்னையில் விமானத்திலிருந்து இறங்கினவன் நேராக இங்கே தான் வர்றேன். நீண்ட தூர கார் பிரயாணம் அலுப்பாகத்தான் இருக்கிறது. ஓ, அப்படியானால் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறீங்களா? இல்லை, வேண்டாம். நான் வந்த விஷயத்தை முடிச்சுட்டு உடனே திரும்பணும். சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? 2 வருஷங்களுக்கு முன்னால் பிப்ரவரி 12ஆம் தேதி ராத்திரி உங்கள் ஆசிரமத்தில் ஒரு பெண் குழந்தை சேர்க்கப்பட்டது இல்லையா? ஆமாம். அந்த குழந்தைய நான் இப்போ பார்க்கணும். நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அதான் சொன்னேன்னு, ராஜசேகரன் மும்பையிலிருந்து வந்திருக்கிறேன்னு. ராஜ் மில் சொந்தக்காரன். இதோ என் விசிட்டிங் கார்டு. இதில் நம்பர் இருக்குது. சந்தேகமான ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓனோ, அந்த சந்தேகத்தில் கேட்கலிங்க. நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன சொந்தம் என்று தான் கேட்க வந்தேன். அதை கேட்ட பின்னர் ஒரு வினாடி அவர் எதுவும் பேசவில்லை. தலை குனிந்து மௌனமாக உட்கார்ந்திருந்தார். பின்னர் மெதுவாக நிமிர்ந்து சேதுரத்னம் பிள்ளையை பார்த்தார். அவளுக்கு நான் என்ன உறவு என்பதை எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? காலம் வரும்போது அவசியம் ஏற்பட்ட விவரமாக சொல்கிறேன். அதுவரை நீங்கள் என்ன உறவோ நானும் அதே உறவு தான் என்று வைத்து கொள்ளுங்களேன். உங்களின் தந்தை ஸ்தானம் போல என்னுடையதும் ஒரு தந்தை ஸ்தானம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்களேன். அப்படியே ஏற்றுக்கொள்கிறேனே என்று புன்னகைத்த சேதுரத்னம் பிள்ளை ஆசிரம வார்டன் வள்ளியம்மையை கூப்பிட்டு அருணாவை அழைத்து வர சொன்னார். அந்த 2 வயது குழந்தையை சொல்ல முடியாத ஆசையுடனும் ஆர்வத்துடனும் தூக்கி மடியில் இருத்தி கொண்டார் ராஜசேகரன். கன்னத்தில் முத்தமிட்டார். முன்னேற்றியில் விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டு நெஞ்சோடு சேர்த்து அணைத்து மெதுவாக முணுமுணுத்தது. சேதுரத்னத்துக்கும் வள்ளியம்மைக்கும் நன்றாகவே கேட்டது. குழந்தை அப்படியே அம்மா மாதிரியே இருக்கிறா. அவரின் அன்பான அரவணைப்பு தாங்காமல் குழந்தை அழத் தொடங்க வள்ளியம்மையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு தாங்க முடியாமல் கேட்டார் சேதுரத்னம் பிள்ளை, அருணாவின் அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? சடார் என்று விழித்து கொண்ட மாதிரி நிமிர்ந்தார் ராஜசேகரன். தன்னை உள்ளடக்கி கொண்டவராக ஒற்றை வார்த்தையாக பதிலளித்து, தெரியும். இப்போ இருக்கிறாங்களா? ஆர்வத்தை அடக்க முடியாமல் சேதுரத்னம் கேட்டதுமே ராஜசேகரனின் புருவங்கள் லேசாக சுருங்கின. ப்ளீஸ், தயவு செஞ்சு அருணாவின் அம்மாவை பற்றின எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்கிறேன். சொல்லிவிட்டு அருணாவை அழைத்து போகிறேன். அதுவரை அவள் இங்கே உங்கள் பொறுப்பில் பாதுகாப்பில் வளரட்டும். குழந்தையை இப்போது எடுத்து போய் வளர்க்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். பின்னாளில் நிச்சயம் இவளை கூட்டி கொண்டு போவேன். அது எப்போது என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் எனக்கே அதற்கு பதில் தெரியாது. அதுவரை அருணாவுக்கென்று தராமல் இந்த ஆசிரமத்துக்கென்றே ஆசிரமத்தின் பெயருக்கு ₹1,00,000 நான் கொடை தர்றேன். தயவு செய்து மறுக்காமல் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். குழந்தையின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என் பரிசாக ஏதாவது அனுப்புகிறேன். அதை தவறாமல் அவளிடம் சேர்த்து விடுங்கள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? அவளின் பிறந்த நாள் எனக்கு எப்படி தெரியும் என்றால் தெரியும். ஏனென்றால் அவள் பிறந்தபோது அவளது தாயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தவனே நான் தான். அப்புறம் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் குழந்தைக்கு புது துணி அனுப்புகிறேன். அவளை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்குவீர்களா மிஸ்டர் சேதுரத்னம்? ப்ளீஸ். சடார் என்று உணர்ச்சி வசப்பட்டவராக பேசினார் ராஜசேகரன். மேஜை மீது கடந்து அவரது கைகளை இறுக பற்றி கொண்டு கெஞ்ச அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவர் நிகழ்ந்து போனார். இவ்வளோ பெரிய மனிதர் எங்கேயோ கோடியில் கிடக்கும் இந்த குக்கிராமத்தை தேடி வந்து குழந்தையை காட்ட சொல்லி பார்த்து ₹1,00,000 நன்கொடை கொடுத்து மனதில் கிடக்கின்ற உண்மையை சொல்ல முடியாமல் தவித்து தன் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சினாலும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு வினாடி தடுமாறி அதன் பின் மென்மையான குரலில் எப்படி பேசினால் அவருக்கு இதமாக இருக்குமோ அப்படி பேச ஆரம்பித்தார். ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையுமே எப்படி பார்த்து கொள்கிறேனோ அதே மாதிரி இந்த குழந்தையையும் பார்த்து கொள்வேன். கவலைப்படாதீங்க.
கால் வினாடிக்கு பின் கண்ணோரம் பூத்திருந்த நீரை மெதுவாக கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டு சின்ன பெருமூச்சுடன் எழுந்து நின்றார் ராஜசேகரன். போவதற்கு முன் என்ன காரணத்தினாலோ இந்த படத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று தோணுது, அதனால் காட்டிவிட்டு போகிறேன். கோட் பாக்கெட்டில் கைவிட்டு போஸ்ட் கார்டு அளவில் இருந்த வெள்ளை கருப்பு புகைப்படத்தை எடுத்து காட்டினார். அதில் அப்படியே அச்சடித்த அருணாவின் முகச்சாயலுடன் அதி அழகான பெண் சிரித்து கொண்டிருந்தாள். இதுதான் அருணாவின் அம்மா என்ற ராஜசேகரன் அந்த புகைப்படத்தை வாங்கி திரும்பவும் தனது பாக்கெட்டிலேயே போட்டுக்கொண்டு, நான் வரேன், எப்போ ஆசிரமத்துக்கு எது தேவைனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்றார். மிகுந்த நன்றி உணர்வுடன் கை கூப்பிய சேதுரத்தினம் பிள்ளை மேஜை மீது கிடந்த அவரது செக்கையும் காட்டி, இதோ இதுவே பெரிய உதவி, நானும் இந்த ஆசிரமம் ஒருபோதும் இதை மறக்க முடியாது, கவலைப்படாமல் போய் வாங்க, அருணாவை நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வோம் என்றார். அதை கேட்டு ராஜசேகரன் மெல்லிதாக புன்னகை செய்தார். இங்கே வருவதற்கு முன் இந்த ஆசிரமம் எப்படி இருக்குமோ, அருணாவின் எதிர்காலம் என்னாகுமோ என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களை பார்த்த பிறகு என் கவலை அர்த்தமற்றது என்பது புரிந்து போயிற்று. உங்களை விட நல்ல கார்டியனோ இதைவிட நல்ல இடமோ அவளுக்கு கிடைக்கவே முடியாது. சேதுரத்தினம் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க கதவு வரை போன ராஜசேகரன் எதையோ நினைத்து கொண்டவராக நின்று திரும்பினார். உங்களிடம் ஒரு உதவி கேட்கலாமா மிஸ்டர் சேதுரத்னம்? சொல்லுங்க. அருணாவை என்னிடம் அழைத்து கொள்கிறவரை தயவு செய்து நான் யார் என்பதையோ இங்கே வந்ததையோ அவளிடம் ஒருபோதும் தெரியப்படுத்தாதீங்க. அனுப்புகிற பரிசுகள் கூட யாரிடமிருந்து வருகிறது என்பது தெரியவில்லை என்றே சொல்லி கொடுத்து விடுங்கள். என்ன செய்வீர்களா? சேதுரத்தினம் தயங்க அவர் மீண்டும் கெஞ்சினார். இந்த உதவியை செய்கிறேன் என்று வாக்கு கொடுங்க. ஒரு காரணமாகத்தான் இதை கேட்கிறேன், ப்ளீஸ். சரி, உங்களிடமிருந்து தகவல் வருகிறவரை அருணாவிடம் எதையும் சொல்ல மாட்டேன். நன்றி பூர்வமாக அவரை பார்த்துவிட்டு போனார் ராஜசேகரன். அதன் பின் பரிசு பொருட்களை தவிர இந்த வினாடி வரை எந்த தகவலுமே வரவில்லை. இப்போது இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த கடிதம் வந்திருக்கிறது. அதை அருணாவிடம் காட்ட வேண்டும். விஷயங்களை மென்மையாக, இதமாக, பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது என்று யோசித்து பேச வேண்டிய வார்த்தைகளை மனதில் வரிசைப்படுத்தி சோதித்து கொண்ட பிறகே நிமிர்ந்து ஒரு குழந்தையை பார்க்கிற வாஞ்சையுடன் அருணாவை பார்த்தார். தயவு பண்ணி கொஞ்சம் உட்கார்ந்துக்கோமா, சற்று அழுத்தமான குரலில் சேதுரத்னம் பிள்ளை உத்தரவிட்டதுமே சட்டென்று நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள் அருணா. ஒரு வினாடி பேசாமல் இருந்த பின் ராஜசேகரனின் கடிதத்தை எடுத்து கொடுத்தார் அவர். இந்தாம்மா, இதை படிச்சு பாரு. அமைதியாக கீழ்ப்படிந்தாள் அருணா. மதிப்பிற்குரிய திரு சேதுரத்தினம் அவர்களுக்கு வணக்கம். நேரடியாக இல்லை எனினும் தங்களை பற்றி நான் அவ்வப்போது நலன் விசாரித்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆசிரமத்தின் 35வது ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடியதையும் கேள்விப்பட்டேன். நீண்ட காலத்துக்கு பிறகு தற்போது கடிதம் மூலம் தங்களை சந்திப்பதற்கு காரணம் சொல்லிவிட்டு வந்த மாதிரி அருணாவை என்னிடம் அழைத்து கொள்வதற்கு தகுந்த தருணம் வந்திருக்கிறது. வருகிற 19ஆம் தேதி அங்கு வருகிறேன். என்னுடன் புறப்பட்டு வர அருணாவை மனதளவிலும் செயலளவிலும் தயார்படுத்துகிற பொறுப்பையும் தங்களிடமே ஒப்படைக்கிறேன். இத்தனை வருட உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறி நேரில் வருகிறேன். அன்புடன் ராஜசேகரன். நிதானமாக கடிதத்தை படித்துவிட்டு அவரிடமே திருப்பி கொடுத்தாள் அருணா. ஒரு வார்த்தை கூட பேசாத அவளின் மௌனம் மனதை சங்கடப்படுத்த மெதுவாக கேட்டார். என்னம்மா, ராஜசேகரன் வருவதாக எழுதியிருக்கிறாரே? அவள் நுனி நாக்கில் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு குரல் நடுக்கத்தை தவிர்க்க முயன்றபடி சொன்னாள். வரட்டுமேப்பா. மெலிதாக புன்னகைத்த சேதுரத்தினம், அவர் வருவதே உன்னை அழைத்து போகத்தானேம்மா என்றதும் திடீரென்று உடைந்து போனவளாக அழுது கொண்டே கெஞ்ச ஆரம்பித்தாள். வேணாம்ப்பா, நான் எங்கேயும் போகலப்பா, இங்கே உங்களுடனேயே இருக்கிறேன்ப்பா. எனக்கு யாரும் வேணாம், எந்த வசதியும் வேணாம். இந்த ஆசிரமும் நீங்களும் இருந்தாலே போதும், வேற எதுவுமே வேணாம், என்னை அனுப்பாதீங்கப்பா ப்ளீஸ். முகத்தை மூடிக்கொண்டு அவள் கதறினாலுமே எழுந்து அருகில் வந்தார். அந்த முகத்தை நிமித்தி கண்களை துடைத்து தலையை வருடி கொடுத்தார். என்ன அருணாமா இது, நீ குழந்தையா? இப்படி அழலாமா? இன்று இல்லாவிட்டாலும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணி கொண்டு ஆசிரமத்தை விட்டு போக வேண்டியவள் தானே. அப்படி போவதை விட இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு சந்தோஷப்படாமல் அழுவாங்களா? ராஜசேகரனை போன்ற நல்ல மனிதனிடம் கொடுக்க வைக்க வேண்டுமே. உனக்கு நல்லதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டேனே. உன்னை பிரிவதில் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? ஆனாலும் உன் எதிர்காலத்தின் பிரகாசத்தை உத்தேசித்து இந்த பிரிவை தாங்கிக் கொள்ள என்னை இதே நிமிடத்திலிருந்து தயார்படுத்தி கொள்கிறேன். அதுபோல நீயுமே உன்னை தயார்படுத்திக்கோ. அப்படியானால் என்னை அனுப்ப முடிவே பண்ணிட்டீங்களா? உனக்கு நான் நல்லது தானமா செய்வேன்.
அருணா எண்ணினாள். வியாழன் 13, வெள்ளி 14, சனி 15, ஞாயிறு 16, திங்கள் 17, செவ்வாய் 18, புதன் 19, இன்னும் 7 நாட்கள். 7 நாட்கள் தான். கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தை விட்டு சகுந்தலை பிரிந்தபோது மரம் செடி கொடிகளை தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்ட மாதிரி அருணாவும் ஒவ்வொரு இடத்திலும் நின்று யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கண்ணீர் வடித்தாள். முக்கியமாக நூலகத்துக்குள் நுழைந்த போதெல்லாம் துக்கம் நெஞ்சை நிறைத்தது. ஜானகிராமனையும் அசோகமித்ரனையும் வண்ணதாசனையும் வண்ண நிலவனையும் தேடி தேடி இனி யார் படிப்பார்கள் என்று தோன்றியது. அந்த வீட்டில் புத்தகங்கள் இருக்குமா? இருந்தாலும் தன் ரசனைக்கு ஏற்றதாக இருக்குமா? தான் இருக்கிற இந்த கிராமம் எங்கே? மும்பை எங்கே? ஆசிரமத்தை விட்டு வெளியில் கூட போய் அறியாதவள் அங்கே போய் எப்படி சமாளிப்பாள்? அப்பா ராஜசேகரன் நல்லவர் என்கிறார். அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் ராஜசேகரனை தவிர வீட்டில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களோ? நினைத்து நினைத்து அருணா தூக்கம் இழந்து சாப்பாடற்று போனாள். 19ஆம் தேதி காலை ஆசிரமத்தை விட்டு அருணா பிரிய அதை சேதுரத்தினமே பிரார்த்தனை கூடத்தில் அறிவித்தார். அவளின் எதிர்கால நல்வாழ்க்கைக்கு அனைவரையும் பிரார்த்திக்க செய்ய ஆசிரமத்தின் சார்பில் நல்ல கதர்பட்டு பரிசளித்தார். பிரார்த்தனை கூட்டம் முடிந்தபோது அவளை தனியாக கூப்பிட்டு கேட்டார். என்னம்மா, உன் உடைமைகளை எல்லாம் பேக் பண்ணி தயாராக வைத்திருக்கிறாயா? எந்த நிமிடமும் ராஜசேகரன் வரலாம். அவள் மௌனமாக தலையாட்டினாள். இப்போது எல்லாரிடமும் சொல்லிவிடுமா? அவர் வந்த பின்னாடி சொல்ல முடியாது. இந்தாம்மா, என் பரிசாக இதை வைத்துக்கொள். அவர் கொடுத்த சத்திய சோதனையை கண் கலங்க வாங்கி கொண்டு அங்கேயே அவரை வணங்கினாள். மெதுவாக தலையை வருடி ஒரு தந்தையின் பாசத்தோடு சொன்னார் அவர். நீ போகிறது ரொம்ப பெரிய இடம், உனக்கு பழக்கம் இல்லாத சூழ்நிலை. நீ தான் அனுசரித்து நடந்து ஆசிரமத்துக்கும் இந்த கணவனுக்கும் நல்ல பெயர் வாங்கி தரணும். என்ன? அந்த இதமான வார்த்தைகளில் கனத்து போய் கன்னங்களில் வலிய துடித்த கண்ணீரை மறைக்க கீழே குளிந்து தனையாட்டினாள். அவளின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் அறையை நோக்கி நடந்தார் அவர். கிட்டத்தட்ட 11 மணி அளவில் அவளை கூப்பிட்டு அனுப்பினார். மனது படபடக்க அந்த அறை வாசலை அவள் நெருங்கின போது உள்ளே இருந்து வந்த தீர்க்கமான குரல் சட்டென்று தடுத்து தயங்கி நிற்க வைத்தது. அவள் எதிர்பார்த்தது போல அக்குரல் மென்மையாகவோ நிதானமாகவோ இல்லை. கணீரென்று உறுதியாக இறுக்கமாக அளவான வார்த்தைகளாக வர அந்த உறுதியும் இறுக்கமும் அவளை இன்னமும் பயம் கொள்ளச் செய்தது. இதுவா ராஜசேகரனின் குரல்? சேதுரத்னம் சொன்னதிலிருந்து அவளது மனதுக்குள் ஒரு ராஜசேகரன் உருவாகி இருந்தார். வயதான கம்பீர உருவம், வருடி கொடுக்கின்ற பார்வை, நெஞ்சை தொடுகின்ற அன்பான பேச்சு. ஆனால் உண்மையில் இந்த குரல் இவை அத்தனைக்கும் சொந்தமானதாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. அவற்றுக்கு பதிலாக பண திமிரும் அகங்காரமும் அலட்சியமும் மிகுந்திருக்கும் என்று பட திரும்பி ஆசிரமத்துக்குள்ளேயே ஓடிவிடலாமா என்ற நினைப்பை செயலாக்குவதற்குள்ளாக அறை கதவு திறக்கப்பட்டு சேதுரத்தனமே வெளியில் வந்தார். வாம்மா, உனக்காகத்தான் காத்துட்ருக்குறோம் என்று உள்ளே அழைத்து போய் அறிமுகப்படுத்தினார். ராஜசேகரனுக்கு உடம்பு சரியில்லை என்று அவருக்கு பதிலாக அவருடைய மகன் மனோகர் வந்திருக்கிறாருமா. உடனே போக வேண்டும் என்கிறார். உன் உடைமைகளுடன் தயாராக இருக்கிறாய் தானே? அவள் குனிந்த தலையை நிமித்தாமல் தலையை மட்டும் மாட்ட சேதுரத்னம் பிள்ளை அந்த இளைஞனின் பக்கம் திரும்பி சொன்னார். இவள் தான் அருணா, எங்கள் ஆசிரமத்திலேயே புத்திசாலி பெண். அதற்கு மேல் தலையை குனிந்து கொண்டிருப்பது மரியாதையாக இருக்காது என்று நிமிர்ந்து அவனை பார்த்து கை குவித்த போது அவன் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினான். அந்த அலட்சிய பாவத்திலேயே இன்னமும் முள்ளுக்குள் சுருண்டு போக அப்போது சேதுரத்னம் பிள்ளையை பார்த்து அவன் கேட்டான். அப்போ நாங்கள் கிளம்பலாம் இல்லையா? இப்போ போனாதான் சென்னை போய் விமானத்தை பிடிக்க நேரம் சரியாக இருக்கும். ஓ, புறப்படலாம் என்றவர் அருணாவை பார்த்து, என்னம்மா, போய் உன் பெட்டி படுக்கையை கொண்டு வருகிறாயா என்றார். அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாலே போதும் போலிருந்தது அருணாவுக்கு. அவனது எதிரில் நிற்காமல் கண்மறைவாக எங்கேயாவது ஒளிந்து விடலாமா என்று தோன்றியது. அவனது உயரமும் வெள்ளை வெள்ளேரென்ற நிறமும் கவர்ச்சியான முகமுமாக உருவத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் பணத்தின் மினுமினுப்பு தெரிய ஏதோ உயர்ந்த ரக சென்ட் அடித்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அறையை விட்டு வெளியே வந்த பின்னும் அந்த வாசனை கூடவே வந்தது. வாசனை மட்டுமல்லாமல் அற்பமான எதையோ பார்க்கிற மாதிரி அவன் தன்னை பார்த்த பார்வையும் நெஞ்சுக்குள் ஒட்டி கொண்டு இம்சைப்படுத்திற்று. தன்னை ஒரு பெண்ணாக மதிக்காதது கிடக்கட்டும், மனுஷியாக கூட மதிக்க தயாராக இல்லை என்பது புரிய இன்னமும் வேதனைப்பட்டாள்.
இவனுடனான அவ்வளவு தூரம் பிரயாணப்பட வேண்டுமா? வெறும் பிரயாணம் மட்டும்தான் என்றாலும் பரவாயில்லை. அதற்கு பின் இவன் வசிக்கிற அதே வீட்டில்தானே தனக்கும் வாசம் என்றால் அது நரகமாகத்தானே இருக்கும். இவன் பகட்டை நேசிப்பவன், பணத்தை நேசிப்பவன், படோபடத்தை விரும்புபவன். முதல் பார்வையிலேயே அது தெரிகிறது. அவனுடைய உருவமும் உடைகளும் சொல்கின்றது. தன்னை பார்த்த விதத்தில் அவனுடைய கண்களில் காணப்பட்டது வெறுப்பு. அதிலும் சிறிது கூட நட்போ அன்போ இல்லாத வெற்று பார்வை. பார்வை வெறுமையாக இருந்திருந்தால் கூட அவளால் தாங்கி கொண்டிருக்க முடியும். ஆனால் அதில் இருந்து வெளிப்பட்ட குரோதமும் ஏளனமும். என்ன பெயர் சொன்னாரப்பா? மனோகர். இவனிடம் பெயரில் மட்டும்தான் மனோகரம் மிஞ்சுகிறது. அன்பை கொட்டி அதே அன்பை திரும்ப கொட்டச் சொல்லி கொடுத்த அப்பா எப்படி தன்னை இவனோடு அனுப்ப சம்மதித்தாரோ? ஒருவேளை அவனது பார்வையும் பேச்சும் புரியவில்லையா? அல்லது ராஜசேகரன் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை தான் காரணமா? இவனைப் போல் இல்லாமல் அவர் நல்ல. அருணா, நேரம் ஆயிடுச்சுமா, பெரியய்யா சொல்லி அனுப்பிச்சாரு. எங்கள் அம்மா உன்னோட பொருட்கள் எல்லாம் எங்கள் பியூன் ரங்கசாமி வந்து அவசரப்படுத்தினான். அவள் தன்னுடைய 4-5 உடைகளையும் சில புத்தகங்களையும் ராஜசேகரன் அனுப்பிய பரிசு பொருட்களை வைத்திருந்த ட்ரங்கு பெட்டியிலேயே போட்டு எடுத்துக்கொண்டாள். சாமான்னு பெருசாக ஒன்றுமில்ல ரங்கசாமி, இந்த ஒரு பெட்டி தான். இதை நானே எடுத்துக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த படுக்கையை மட்டும் சுருட்டி கொண்டு வர முடியுமா? அவள் போனபோது சேதுரத்தினமும் மனோகரும் கார் அருகிலேயே காத்து கொண்டிருந்தார்கள். அவளின் பழைய ட்ரங்கு பெட்டியையும் படுக்கையையும் பார்த்து முகம் சுளித்த மனோகர் கார் டிக்கியை திறந்து விட்டான். அவளது பெட்டியும் படுக்கையும் வைக்கப்பட்ட பின் பூட்டிவிட்டு சேதுரத்தினத்துக்கு கைகூப்பி விடை பெற்றான். காரில் ஏறி டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தான். அருணா சேதுரத்தினம் பிள்ளையின் பாதத்தை தொட்டு கண்களில் ஓற்றிக்கொண்டு போயிட்டு வரேன்ப்பா என்றபோது அவளுக்கு குரல் அடைத்தது. நெஞ்சில் இருந்து நீண்ட விம்மல் தெரித்தது. அதை கவனித்தவர் அருகில் வந்து தலையை வருடி கொடுத்தார். தன் வருத்தத்தையும் சோகத்தையும் புன்னகையாக வெளிப்படுத்தி சொன்னார். அடிக்கடி கடிதம் எழுதுமா? எந்த காரணத்தை கொண்டோ ராஜசேகரனின் மனம் கஷ்டப்படாமல் நடந்து கொள். என்ன? சரி என்று தலையை மட்டும் மாட்டியவள் உதடு துடிக்க அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் அவள் ஏதோ சொல்ல நினைப்பது புரிய என்னம்மா என்றார். ஒன்றுமில்லப்பா, ஒருவேளை அந்த இடத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் இடைஞ்சலாக தெரிந்தால் மறுபடியும் இங்கே வரலாமாப்பா? தாராளமாக வரலாமா என்று சிரித்தார் அவர். ஆனால் அப்படி வர்ற மாதிரியான சந்தர்ப்பம் ஏற்படவே கூடாது என்பது தான் என் பிரார்த்தனை. அதுவே உன் பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும். கிளம்புமா? மிஸ்டர் மனோகர் நேரமாயிடுச்சின்னு கைகடுகத்தை பார்க்கிறாரு பாரு. அவள் காரில் ஏற கண்களை கண்ணீர் மஸ்லின் துணியாக திரையிட பின்பக்க கண்ணாடி வழியாக கையாட்ட கார் கிளம்பி ஆசிரமத்தை விட்டு மறைகிற வரை அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்த பெண் கலங்கின மனதை திடப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தார் சேதுரத்தினம். நீண்ட தூரம் வரை அருணாவை திரும்பி பார்க்காமலும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமலும் மிக அலட்சியமாகத்தான் காரை ஓட்டி வந்தான் மனோகர். நீ எந்த வகையிலும் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்ற அந்த மௌனத்தாலேயே அவன் வெளிப்படுத்துவது புரிய அருணா கீழ் உதட்டை கடித்து தன்னை அடக்கி கொண்டாள். எதற்காக இப்போது இவனுடன் போகிறோம் என்ற கேள்வி எழுந்து மறுட்டிற்று. இதைவிட நிச்சயமாக ஆசிரமத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருந்திருக்கும் என்று தோன்றிற்று. இந்த மாதிரி அலட்சியமாகவும் பேசாமலும் ஒரு துரும்பை போல யாருமே அவளை நடத்த போவதில்லை. அனாதை ஆசிரமத்தை விட்டு வெளியில் வருகிற சந்தர்ப்பம் ஏற்படும் என்று இதுவரை அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆசிரமத்தை விட்டு வெளியில் எங்கு போகவும் அவளுக்கு பிடித்தமும் இல்லை. சில நேரம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சேதுரத்தினம் பிள்ளை ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே ஏதாவது திரைப்படத்துக்கு அனுப்புவார். ஊரில் சந்தை கூடுகிற போதெல்லாம் எல்லோரையுமே அனுப்பி பிடித்தமானவற்றை வாங்கி கொள்ள செய்வார். அப்போதெல்லாம் கூட அருணா போனதே இல்லை. போக அவளுக்கு பிடித்தமும் இல்லை. வெளி மனிதர்கள் யாரையுமே சந்திக்க பிடித்ததில்லை, பார்க்க பிடித்ததில்லை. அதுவும் ஆசிரமத்து பெண்ணா என்கிற பார்வையில் நெருடுகிற நெருடலில் உள்ளுக்குள் அடிபட்டு போவாள். இந்த பார்வைகளிலாவது வெறும் நெருடல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மனோகரின் பார்வை அதையும் மீறி ஒரு வெறுப்பை காட்டிற்று, அலட்சியத்தை காட்டிற்று. அந்த அலட்சியத்தை பொறுத்து கொள்ள முடியாதவளாக கடைசியில் அவளே பேச்சை ஆரம்பித்தாள். என்னையோ இங்கே வந்து தங்குவதையோ கொஞ்சம் கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் இதற்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கே ஒரு குக்கிராமத்து மூலையில் அனாதை ஆசிரமத்தில் இருக்கும் அத்தனை பேரில் என்னை தேடி பிடித்து உங்கள் அப்பா அழைப்பதற்கான காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடிய. அவள் பேசி முடிப்பதற்கு முன் சடார் என்று திரும்பி அவளை பார்த்து சற்று அழுத்தமான குரலில் சொன்னான். அதே இயலாமையால் தான் நானும் தவித்து கொண்டிருக்கிறேன். அப்பாவின் இந்த செய்கைக்கு நிச்சயமாக ஒரு ஆழமான காரணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எந்த காரணமாக இருக்கும் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அது முடிந்தால் ஏன் இத்தனை குழப்பம்? இப்போது குழப்பம் எதில் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்களே சொன்ன மாதிரி எங்கோ குக்கிராமத்தில் கிடந்து உங்களை கண்டுபிடித்ததில் கூடவே அழைத்து வரப்போவதில். அப்படியானால் ஏன் அழைத்து போகிறீர்கள்? விட்டு போங்களே. அது முடியாது. நினைத்ததை செய்தே பழக்கப்பட்டவர் அப்பா. முடியாது என்று நான் மறுத்திருந்தால் கிளம்பி இங்கேயே வந்திருப்பார். உடம்பு சரியில்லாத நிலையில் இது போன்ற கரடு முரடான பிரயாணங்களை அவர் தவிர்ப்பது நல்லது என்பதால் தான் நானே கிளம்பி வந்தேன். அதற்காக இப்போது வருத்தப்படுகிறீர்களா? நிச்சயமாக. மனதில் மீண்டும் விழுந்த அடியின் வலியை பொறுத்து கொண்டு சொன்னாள். சாரி, இதற்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். உங்களை எதுவும் செய்ய சொல்லி நானும் கேட்கவில்லையே. நீங்கள் கேட்கவில்லை தான், ஆனால் நானாக எதுவும் செய்ய முடியுமா என்று பார்த்தேன். முடியாது, விட்டுடுங்க. சரி, என்ன விட்டுட சொன்னீங்களே? சரி என்றேன். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? வேறு எப்படி தெரிந்திருக்க முடியும்? உங்களின் அம்மா சொல்லியிருப்பார்கள். என் அம்மாவா? வேறு யார் சொல்லியிருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? அவள் ஒரு வினாடி யோசித்துவிட்டு பேசினாள். சரி, என் அம்மா சொல்லியிருக்கக்கூடும் என்றே வைத்து கொள்ளுங்களேன். என் அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்பதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் ஊகிக்க முடிகிறது. உங்கள் அம்மா என் அப்பாவுக்கு மிக மிக நெருங்கினராக இருக்க வேண்டும். அவன் வேண்டுமென்று மேலே சொல்லாமல் நிறுத்த அவள் லேசாக முகம் சிவந்து போனவளாக கேட்டாள். என்று மட்டும் சொல்லி நிறுத்தினால் என்ன அர்த்தம்? வாட் யூ மீன்? அதை நான் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லையே. எந்த புத்திசாலி பெண்ணுக்குமே சட்டென்று உரைக்குமே. குபீர் என்று உடல் நரம்புகளில் இரத்தத்துக்கு பதில் அக்னி பாய்கின்ற உணர்வுகள், உதடுகளும் வார்த்தைகளும் நடுங்கி போக. அப்படியானா உங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் தகாத உறவு ஏதாவது இருந்திருக்கும் என்கிறீர்களா? உங்கள் அம்மாவுக்கு என் அப்பாவோடு மட்டும்தான் தகாத உறவு இருக்கும் என்பதை நான் நம்பவில்லை. மிஸ்டர் மனோகர் கோபத்திலும் படபடப்பிலும் நெஞ்சு ஏறி இறங்க முகம் முழுவதும் இரத்தமாக சிவந்து போக கத்தினாள். அவளின் கத்தலை சிறிதும் பொருட்படுத்தாமல் திரும்பி மிக அலட்சியமாக பார்த்தான் அவன். இப்படி கத்தி கோபப்படுவதால் ஒரு நிஜம் பொய்யாகிவிட முடியுமா? அப்படி இல்லை என்றால் ஒரு அம்மா தான் பெற்ற குழந்தையை எதற்காக அனாதை ஆசிரமத்தில் போட்டுவிட்டு போக வேண்டும்? நல்ல தாய்க்கு அதற்கு எப்படி மனசு வரும்? வசதி இல்லை என்றாலுமே பிச்சை எடுத்தாவது தன் குழந்தையை காப்பாற்றுவாளே தவிர அனாதையாக்க மாட்டாளே. விசிறி எரிந்துவிட்டு போக மாட்டாளே. உலகத்தில் கெட்ட பிள்ளைகள் இருக்கலாம், கெட்ட தாயார் இருக்கவே முடியாது என்கிறார்கள். ஆனால் உங்கள் தாயார், அவளது எந்த நடத்தைக்கு நீங்கள் தடங்களாக இருந்திருக்கிறீர்களோ அனாதை ஆசிரமத்து மூலையில் வீசி எறிந்துவிட்டு போய். ஓ ப்ளீஸ், வேண்டாமே, தயவு செஞ்சு காரை நிறுத்திக்கோங்க. நான் இங்கேயே இறங்கி ஆசிரமத்துக்கு திரும்பி போயிடுறேன். உங்களோடு வரவில்லை. அருணா அழுகையை அடக்க முடியாமல் விசும்பி கொண்டே சொன்னாள். ஆனால் அவனும் அதற்காக வண்டியை நிறுத்திவிடவில்லை. அவளுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இன்னும் திடமாக தீர்க்கமாக பேசினான். இப்படி அழுவதாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாலும் எந்த லாபமும் இல்லை. நிஜத்தை எதிர்நோக்குகிற சக்தி வேண்டும். அது இல்லாமல் அழுவதால் பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை. அமைதியாக யோசித்தால் உங்களுக்கே உண்மை புரியும். எதற்காக அனாதை ஆசிரமத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதும் புரியும். வேண்டாம், எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். எந்த நிஜமும் வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தவறுகள் நேர்வதற்கு பெண்கள் மட்டுமே காரணமில்லை, ஆண்களும் கூட சேர்ந்தே காரணமாகிறார்கள். இருக்கலாம், ஆனால் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தானே தவிர ஆண்கள் இல்லை. இதை உணர்ந்து பெண்கள் தானே தங்களை அதி ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் தயவு செய்து என்னை இங்கேயே இறக்கி விடுங்களேன் ப்ளீஸ். நான் உங்களுடன் வரவில்லை. ஐ எம் சாரி என்று மறுத்தான் மனோகர். அப்படி உங்களை இறக்கிவிட்டு போக முடியாத நிலையில் நானும் இருக்கிறேன். உங்களை நானாக அழைத்து போக வரவில்லை. அப்பா அனுப்பினார், வந்தேன். அதே போல் அப்பாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். அதன் பின்னர் அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி வருவதில் எனக்கும் ஆட்சேபனை இல்லை. அவரே கொண்டு போய் விட்டுவிடு என்றால் திருப்பி நானே கூட கொண்டு வந்து விட்டு விடுகிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் இதய நோயாளி. 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்தவர். மறுமுறை வந்தால் பிழைக்க மாட்டார் என்று டாக்டரே எச்சரித்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன உறவு? உங்கள் அம்மாவுக்கும் அவருக்கும் எப்படி பழக்கம், எந்த விதமான பழக்கம் என்பதையெல்லாம் விட்டு விடுங்கள். அவரை பொறுத்தவரை அவை இப்போது பிரச்சனை இல்லை. நான் சொன்னதெல்லாம் என் அனுமானங்கள் தான், என்னுடைய எண்ணங்கள் தானே தவிர அவருடையதல்ல.
உங்களை பொறுத்தவரை அவர் உங்களை பார்க்க உங்களோடு கொஞ்ச காலமாவது சேர்ந்திருக்க தவிக்கிறார். அது ஒரு தந்தைக்கும் மகள் மீது இருக்கும் பாசமாக கூட இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக கூட இருந்துவிட்டு போகட்டுமே. அவரின் அன்பு நிஜம். உங்களை அழைத்து வர சொல்லி என்னை அனுப்பினது நிஜம். நான் வந்தது நிஜம். நீங்கள் இப்போது என்னுடன் வந்து கொண்டிருப்பதும் நிஜம். இனி எதுவானாலும் நீங்கள் என் அப்பாவை சந்தித்து பேசிவிட்டு அப்புறமாக முடிவெடுங்கள். அதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். அந்த நீண்ட பேச்சுக்கு பின்னர் அருணா யோசித்தாள். அவன் சொல்வதும் நியாயமாகப்பட்டது. ஆனால் இவனைப் போலவே இவனது அப்பாவும் இருந்தால் என்ன செய்வது என்று தோன்றியது. அப்படி இருக்கிறவராக இருந்தால் தன்னை அழைத்து போக ஆள் அனுப்பியிருக்க மாட்டார் என்று மனதில் பட அவள் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் வர வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். என்ன? இனி என் அம்மாவை பற்றி அவருக்குமே உங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றியெல்லாம் ஒருபோதும் பேச்சு எடுக்கக்கூடாது. நிச்சயமாக பேச மாட்டேன். அது மட்டுமல்ல, இனி அனாவசியமாக உங்களுடன் நானும் பேசப்போவதில்லை. அப்பாவும் நீங்களும் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. இதில் நான் எந்த விதத்திலும் சம்மந்தப்படாதவன். அதனால் உங்களை மும்பையில் கொண்டு போய் விட்ட பின்னர் என்னை தனித்து நிறுத்தி கொண்டு விடுவேன். நிம்மதியாக பெருமூச்சு விட்ட அருணா நன்றி, மிக்க நன்றி என்றாள். மனோகர் ஓட்டி வந்த காரை பெரிய பங்களாவினுள் கொண்டு போய் நிறுத்தினான். காரிலேயே அருணாவை இருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய் 1/4 மணி நேரத்தில் இன்னொரு இளைஞனுடன் திரும்பி வந்தான். தற்போது அந்த இளைஞன் வண்டி ஓட்ட இவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். 2 பேரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டார்கள். அருணா அவர்கள் பேச்சில் ஈடுபாடு அற்றவளாக வெளியில் பார்த்து கொண்டே வந்தாள். சென்னை நகரின் பரபரப்பும் அவசரமும் சராமரியாக போன வண்டிகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த அவளுக்குள் பிரமிப்பு உண்டாயிற்று. சென்னையே இப்படி இருக்குமானால் மும்பை இன்னும் எப்படி இருக்கும் என்ற யோசனை ஏற்பட்டது. அந்த நாகரிகமும் பழக்க வழக்கங்களும் தனக்கு எப்படி சரிப்பட்டு வரும் என்கிற கவலை வந்தது. அமைதியான ஆசிரம வாழ்க்கை எங்கே? பணமோ படோடமோ எட்டி பார்க்காத தினசரி வாழ்க்கை எங்கே? கட்டுப்பாடும் பொறுப்புணர்ச்சியுமாக வளர்ந்த அந்த வளர்ப்புக்கும் இதோ கண் எதிரில் பார்க்கிற திமிர அகங்காரமும் நிறைந்த இந்த பணக்கார இளைஞனின் குடும்பத்துக்கும் எப்படி சரிப்பட்டு வரும்? அவள் யோசித்து கொண்டிருந்த போதே வண்டி விமான நிலையத்துக்குள் நுழைய அவளுக்குள் இருந்த பயம் இன்னமும் அதிகமாயிற்று. ஆசிரமத்துக்கு மேலே பறந்து போகிற விமானங்களை அண்ணாந்து பார்த்திருக்கிறாளே தவிர மற்றபடி விமானம் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அதுவும் ஒரு முரட்டு இளைஞனுடன் முதலாக விமானத்தில் பயணப்படுவதை விட அவஸ்தையான விஷயம் வேறில்லை. விமான நிலைய வராந்தாவில் இவளுக்காக கதவை திறந்தும் இறங்குங்க என்றான் மனோகர். டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த இளைஞனிடமிருந்து சாவியை வாங்கி டிக்கியை திறந்து தன் சின்ன வெளிநாட்டு சூட்கேஸை எடுத்துக்கொண்டவன் அவளுடைய வர்ணம் போன பழைய ட்ரங்கு பெட்டியையும் படுக்கையையும் அருவருப்பாக பார்த்தான். பின்னர் தொடக்கூடாததை தொட்டுவிட்ட மாதிரி அந்த தகர பெட்டியை எடுத்து கீழே வைத்தான். படுக்கையை தொடப்பிடிக்காமல் டிக்கியை மூட சற்று தள்ளி நின்றிருந்த அருணா ஓடி வந்து உள்ளே என் படுக்கை என்று தயங்கி சொன்னாள். அது வேண்டாம் என்று கடுப்பாக சொன்னான் அவன். எங்கள் வீட்டில் உங்களுக்கென்று தனி அறையும் அழகான கட்டில் மெத்தையும் ஒதுக்கப்படும். அதனால் இந்த பழைய படுக்கைக்கு தேவை இருக்காது. சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டி வந்த இளைஞனிடம் விடைபெற்று தன் பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று முன்னால் நடக்க அருணா தனது ட்ரங்கு பெட்டியை தூக்கியபடி அவன் பின்னால் ஓட வேண்டியதாக போயிற்று. அவனுடைய நடைக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. தன்னுடன் சேர்ந்து நடப்பதை தவிர்க்கவே அவன் அப்படி வேகமாக முன்னால் போகிறான் என்பது புரிய அவளுக்குள் அழுகை எட்டி பார்த்தது. கண்களுக்குள் குளம் கட்டியதை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு அவனது கண் எதிரில் படுகிற மாதிரி ஒரு ஓரமாக நின்றாள். பயண டிக்கெட்டுகளை உறுதிப்படுத்தி கொண்டு வந்த மனோகர் அவளது பெட்டியையும் கொடுத்து ரசீது வாங்கி கொண்டான். அதன் பின் அவள் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒரு காப்பி குடிக்கலாம் என்றான். அவளது சம்மதத்தையோ மறுப்பையோ எதிர்பார்க்காதவனாக முன்னால் நடந்து உணவகத்துக்குள் போய் உட்கார்ந்தான். அன்றைய அலைச்சலின் முழு களைப்பையும் உணர்ந்து மேஜை மீது 2 கைகளையும் ஒன்றி தலையை தாங்கி கொண்டான். அவனது எதிரில் வந்து உட்கார்ந்த அருணாவுக்கு அப்போது அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. தன் பொருட்டே அவன் அத்தனை சிரமத்துக்கும் உள்ளானான். புரிய மெதுவாக சொன்னாள். என்னால் தான் உங்களுக்கு இன்றைக்கி முழுக்க அலைச்சல். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அந்த மென்மையான இதமான வார்த்தைகளை எதிர்பார்க்காதவன் சடார் என்று நிமிர்ந்து அவளை ஆச்சரியமாக பார்த்தான். தன்னுடைய இத்தனை அலட்சியமான உதாசீனமான நடத்தைக்கு பின்னரும் அவளது வருடி கொடுக்கிற பேச்சு சற்றே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இவளுக்கு கோபமே வராதோ என்று தோன்றிற்று. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்த போது அவளே மீண்டும் பேசினாள்.
என்னை உடன் அழைத்து போவது உங்களுக்கு எவ்வளவு சங்கடமான விஷயமாக இருக்கிறது என்பது புரிகிறது. இங்கு சுற்றி இருக்கிற கும்பலிலிருந்து நான் முற்றிலும் வேறுபடுகிறேன். வெறும் ஒரு கதர் புடவையும் தகர பெட்டியுமாக நிற்கிற நான் இந்த கும்பலுக்கு பொருந்தாதவள். கும்பலுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருடன் எந்த அளவுக்கு பொருந்த போகிறேன் என்பதை நினைக்கிற போது நிஜமாகவே பயமாக இருக்கிறது. அதை கேட்டு முதல் தடவையாக மெலிதாக சிரித்தான் மனோகர். வந்து நின்றான் பேரர். அவனிடம் 2 சாண்ட்விச்சும் காப்பியும் ஆர்டர் பண்ணிவிட்டு அவளின் முகத்தை பார்த்தான். எங்கள் குடும்பம் என்றால் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன் உங்கள் அப்பா, அம்மா, நீங்கள், உங்கள் மனைவி, குழந்தைகள். ஏன் பேரன் பேத்திகளை ஏன் விட்டுட்டீங்க? என்ன பிறகு? என்னை பார்த்தா மனைவி குழந்தைகள் இருக்கக்கூடிய மாதிரியா தெரியுது? அவள் பேசாமல் இருந்தாள். சொல்லுங்க, எனக்கு என்ன வயது இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து வந்து பயப்படாதீங்க. அதிக வயது சொல்லிவிட்டால் கோபித்து கொள்ள நான் ஒன்றும் பெண்ணில்லை. அதனால் தைரியமாக சொல்லுங்கள். வந்து ஒரு 30, 32 இருக்கலாம். 30க்கே 2 வயது கூட்டி விட்டீர்கள். 28 வயதுக்குள் கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தை குட்டி என்று குடும்பஸ்தனாகிவிட பார்க்கிறீர்களே, உங்கள் நியாயம் சரியா? அதற்குள் சாண்ட்விச் வரவே அவன் சாப்பிடுங்கள் என்று சொல்லி மிக லாவகமாக கத்தியில் வெட்டி கெட்டி தக்காளி சாஸில் தோய்த்து முள் கரண்டியால் சாப்பிடுவதை ஒரு குழந்தையின் ஆர்வத்தோடு அவள் பார்த்து கொண்டிருக்க, அவன் மீண்டும் சாப்பிடுங்க என்று சொல்லவே தயங்கினாள். என்ன, எனக்கு இப்படி கத்தியால் வெட்டி இந்த கரண்டியால் எடுத்தெல்லாம் சாப்பிட தெரியாது. பரவாயில்லை, கையால் சாப்பிடுங்க. அவள் அப்போதைய பசிக்கு மடமடவென்று சாப்பிடத் தொடங்க அவனை பேச்சை தொடர்ந்தான். எங்கள் குடும்பம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் பெருசில்லை மிஸ் அருணா. அப்பா நான் என்று 2 பேர் தான். சமையலுக்கு, தோட்ட வேலைக்கு, வீட்டு வேலைக்கு என்று தனித்தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள். வீடு ரொம்ப பெருசு. அம்மா இருந்தவரை நிர்வாகம் சீராக இருந்தது. அதற்கப்புறம் இப்போது கவனிப்பாரற்று ஆகிவிட்டது. அப்பா தன்னோட அறையில் முடங்கி விடுவார். நான் வியாபாரத்தை கவனிக்க போய்விடுவேன். பாதி நாட்கள் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். வேறு யார் அக்கறையோடு கவனிக்கப் போகிறார்கள் சொல்லுங்கள்? அவன் சோகமாகவும் ஆழமான பெருமூச்சோடும் சொல்லி முடித்ததும் அவனது சரளமான பேச்சால் ஓரளவு பயம் குறைந்தவளாக மெலிதான தன் இயல்பான குரலில் கேட்டாள். அம்மா இருந்தவரை என்றால் என்ன அர்த்தம்? அம்மா இப்போது இல்லை என்கிற ஒரே அர்த்தம்தான். என் அம்மாவை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், உங்களை விட அழகி. அவன் சொன்னதும் அவளது உதட்டில் புன்னகை ஒன்று படர்வதை பார்த்தான். என்ன அப்படி சிரிக்கிறீங்க? நேரடியாக தாக்குவதை விட்டுவிட்டு இப்போது புதுமதியாக தாக்குதலை தொடங்குறீங்க போல. இதுவும் வெறுப்பை காண்பிக்கிற சுலபமான வழிதானே. கோபப்பட்டு சக்தியை வீணாக்காமல் இப்படி சுலபமாக குத்தி விடலாம் பாருங்க. ஐயோ, இப்போது எனக்கு கோபமில்லை, வெறுப்பும் இல்லை. நிஜத்தை தான் சொல்கிறேன். நான் மனோகராக இல்லாமல் எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டதை மறந்துவிட்டு சொல்வதானால், நீங்கள் நல்ல அழகு, மென்மையான சுபாவம் உள்ள பெண், எதை சொன்னாலும் கோபப்பட தெரியாதவர் என்பதெல்லாம் வாஸ்தவந்தானே. ஆனால் உங்கள் அம்மாவை நினைக்கிற போது இவை அத்தனையுமே மறந்து போகிறது. அவளுக்கு பதிலாக உங்களை தண்டிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உள்ளுக்குள் தீப்பிடித்த மாதிரி ஆவேசம் பற்றி கொண்டு வருகிறது. அதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது முகமும் தாடைகளும் இறுகுவதை கவனித்தாள் அருணா. கண்களில் சிவப்பு ஏறுவதை புரிந்து கொண்டாள். சற்று முன் இருந்த மென்மையும் சிரிப்பும் மனோகர் மாறி சேதுரத்தனின் அறையில் பார்த்த கடுகடுப்பான, காரில் வந்த வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுகிற பழைய மனோகராக மாறிவிட்டதை பார்த்தாள். கடவுளே, இவன் இப்படியே சுமூகமாக பேசி கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றிருச்சு. அந்த கொடூரமும் சிடுசிறுப்பும் கடுமையான பேச்சுகளும் இவனது இயல்பான சுபாவம் இல்லை என்பதும் புரிந்தது. எதனாலோ இவன் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதை வெளியில் சொல்வதால் ஓரளவு மன இறுக்கம் குறையலாம், கொஞ்சம் நிம்மதியும் தோன்றலாம். உள்ளுக்குள் ஏற்படுகிற வெறி சற்றே தணிந்து சாந்தமாகலாம். அதனால் இவனிடம் கோபத்தையோ வெறுப்பையோ காட்டுவதில் அர்த்தமில்லை. சேதுரத்தினம் அதை சொல்லி தரவும் இல்லை. அவர் கற்றுத்தந்ததெல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல்தான். அருணா தனக்குள் தீர்மானித்தவளாக அவனை இன்னமும் மென்மையாக பார்த்து அதைவிட மென்மையாக கேட்டாள். என் அம்மா மீது இப்படி ஒரு துவேஷம் ஏற்பட மிக ஆழமான காரணம் ஏதோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இருக்கிறது. அப்படி ஒரு காரணம் இருப்பதால் தான் எனக்குள்ள இந்த மாதிரி ஆக்ரோஷம் ஏற்படுகிறது. அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அம்மாவால் எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் காப்பி சாப்பிடுங்க. விமானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி செக்கப்புக்கு கூப்பிட்டாச்சு. விமானத்தில் போகிற போது விவரமாக சொல்கிறேன். அதன் பின் அவனிடம் முன்பு இருந்த கடுமை இல்லை. நிதானமாக அவளுக்கு ஒவ்வொன்றாக விளக்கி சொல்லியவனாக விமானத்தில் ஏற்றினான். ஜன்னலோர இருக்கையில் அவளை உட்கார வைத்து விமானம் கிளம்புகிற நேரத்தில் எப்படி சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ள வேண்டும், பின்னர் எப்படி கலட்ட வேண்டும், பாத்ரூம் கதவை எவ்வாறு திறக்க வேண்டும்,
அதனுள்ளே யாரும் இருந்தால் விளக்கு எரியும், அப்போது போய் திறக்கக்கூடாது என்கிற எல்லா விவரத்தையும் தெரியப்படுத்திவிட்டு விமானம் கிளம்புகிற அறிவிப்பு வந்து என்ஜின் இயங்க தொடங்கியதும் அந்த சத்தத்தில் அவன் என்ன செய்கிறோம் என்ற நினைவின்றி அவனது கையை இறுக பற்றி கொண்டாள். அதை சிறிதும் எதிர்பார்க்காத மனோகர் சட்டென்று சிலிர்த்து போனான். இதற்கு முன் அவன் பெண்களுடன் பழகாதவன் இல்லை, பெண்களோடு உறவு வைத்து கொள்ளாதவனும் இல்லை. எத்தனையோ பெண்கள் உடம்பால் அவனை பல விதங்களில் நெருங்கியிருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் ஏற்படாத சிலிர்ப்பும் சில்லிடலும் இந்த மிக சாதாரணமான ஸ்பரிசத்தில் ஏன் ஏற்படுகிறது என்பது புரியாதவனாக தன் கையை இறுக பற்றி கொண்டிருந்த அவளின் கையை தட்டி ஆறுதலாக சொன்னான். பயப்படாதீங்க, விமானம் இப்போது ரன்வேயில் ஓடுகிறது, இனி மேலே பறக்க ஆரம்பிக்கும், அதன் பில்லா எல்லாமே சரியாக போயிடும். அப்போதும் பயம் தெரியாதவளாக கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்தவள் வயிற்றில் ஏற்பட்ட இனம் புரியாத சங்கடம் மெல்ல மெல்ல அடங்கி விமானம் ஒரே சீராக ஓட ஆரம்பித்ததும் கண்களை திறந்தாள். தான் மனோகரின் கையை இறுக பற்றி கொண்டிருப்பதை உணர்ந்து சடார் என்று தன் கையை எடுத்துக்கொண்டாள். உள்ளுக்குள் ஒரு பதப்பதைப்பையும் இவன் தன்னை தவறாக புரிந்து கொள்ளப் போகிறானோ என்கிற பயமும் ஏற்பட்டது. ஏற்கனவே தன் பிறப்பு பற்றியும் அம்மாவை பற்றியும் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருப்பவன் இப்போது முதல் முறையாக விமானத்தில் பயணிக்க நேர்ந்த பயத்தில் பதற்றத்தில் கையை பற்றப்போக அதை தவறாக எடுத்து கொண்டிருப்பானோ? அவள் உதடுகளும் குரலும் நடுங்க தடுமாறி சொன்னாள், வந்து வந்து தெரியாம ஏதோ பயத்தில் உங்கள் கையை. அதை அவன் மிக சுலபமாக இயல்பாக எடுத்துக்கொண்டான். ஓ, தட்ஸ் ஆல் ரைட். அதுக்காக ஏன் இப்படி பயப்படுறீங்க? முதல் தடவையாக விமானம் ஏறுகிறவர்கள் இப்படி பயப்படுவது சகஜம்தானே. அவள் இன்னமும் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். சில மணி நேரங்களுக்கு முன் காரில் தன்னுடன் பயணம் செய்த அதே மனோகரா? என்ன அப்படி பார்க்குறீங்க? அவள் தனக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் வெளிக்காட்டாமல் பேசினாள். ஒன்றுமில்ல, காப்பி சாப்பிடும்போது சொன்னதை மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன். என்ன சொன்னேன்? மனோகர் தன் புருவங்களை சுருக்கி யோசித்தான். என் அம்மாவால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்பை சொல்கிறேன் என்று. ஓ, அதுவா என்றவன் கால் வினாடி நேரம் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். பின்னர் சடார் என்று சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமையாக இருந்து நான் பார்க்கவே இல்லை. அவர்கள் 2 பேருக்கிடையில் அடிக்கடி சண்டை ஏற்படும். அந்த சண்டையின் போது ரஞ்சனி என்கிற பெண்ணின் பெயர் அடிபடுவதை நான் கேட்டிருக்கிறேன். 2 முறை அவளை பார்த்த ஞாபகமும் மிக நன்றாக நினைவுக்கு வருகிறது. இன்றைய ஆசிரமத்தில் சேதுரத்னத்தின் அறைக்குள் நீங்கள் நுழைந்த உடனேயே எப்போதோ 7-8 வயதில் பார்த்த அந்த ரஞ்சனியின் முகம் பளீரென்று நினைவுக்கு வந்தது. அச்சு அசலாக இதே முகம், இதே நிறம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கண்கள் என்று தோன்றுகிறது. உங்களின் அம்மா, அதாவது சிறு வயதில் நான் பார்த்த ரஞ்சனி ஒரு முறை என் அம்மாவிடம் வந்து கோபமாக ஏதோ கத்தினாள். பதிலுக்கு என் அம்மாவும், நீ இந்த வீட்டுக்குள் நுழைகிறதானால் நான் இங்கே இருக்கவில்லை, நீயே இவரோடு இருந்து குடித்தனம் பண்ணு, நான் போறேன் என்று கத்தியது நினைவு வருகிறது. சாரி, உங்கள் அம்மாவும் ஆவேசமாக கைகளை ஆட்டோ ஏதோ கேட்டுவிட்டு போய்விட்டாள். அன்றிரவு என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டது. அப்பா, ரஞ்சனி இந்த வீட்டில் இருப்பதால் உனக்கென்ன தொல்லை என்று கேட்க, அம்மா, அவள் இருக்கிற வீட்டில் சத்தியமாக நான் இருக்க மாட்டேன் என்று ஆவேசம் வந்தவளாக கத்தினாள். அதற்கப்புறம் இன்னொரு முறை மீண்டும் உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாள். அப்போது சோஃபாவில் உட்கார்ந்து சுப்பையா தாத்தாவிடம் நான் கதை கேட்டு கொண்டிருந்தேன். ஐஎம் சாரி, உங்கள் அம்மா என்னை தூக்கி முத்தமிட்டு அழுது கொண்டே கேட்டாள். மனோ, அப்பா எங்கப்பா? அதற்கு நான் பதில் சொல்லவில்லை. சுப்பையா தாத்தா தான் சொன்னார், வெளியே போயிருக்கிறாரு. இவங்க அம்மா அவங்களும் போயிருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றாகத்தான் போயிருக்காங்களா? ஆமாம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ விருந்துக்கு. எப்போ வருவாங்க தெரியாது. அதன் பின் அவள் மறுபடியும் என்னை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு அழுதபடியே சொன்னாள். மனோகர் ராஜா, உங்கள் அம்மா கிட்ட என்ன உங்களோடு சேர்த்துக்க சொல்லுப்பா, நானும் இங்கே இந்த வீட்டிலையே இருக்கேன்ப்பா, இனிமேல் ஆண்டி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லுப்பா. இதோ சுப்பையாவுக்கு பதில் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்ப்பா, உன்னை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்புகிறேன், என்ன சொல்லுவியா? நான் தலையாட்ட அவள் கீழே இறக்கிவிட்டு அழுது கொண்டே போய்விட்டாள். அதுதான் அவளை நான் கடைசியாக பார்த்தது. அதன் பின் பார்க்கவே இல்லை. அவள் போனது சுப்பையா தாத்தாவிடம் கேட்டேன். ஏன் தாத்தா, இந்த ஆண்டி யாரு? அந்த ஆண்டி யாரானாலும் அவங்க கேட்டு சொன்னதையெல்லாம் அம்மா கிட்ட கேட்காத மனோகர், அதெல்லாம் பெரியவங்க விஷயம், அவங்க சண்டையை தீர்த்துக்கட்டும், நீ சும்மா இரு என்று விட்டார். ஆனால் என்னால் அதை மறைக்கவோ மறுக்கவோ முடியல. அப்பாவும் அம்மாவும் வீடு திரும்பினதும் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அம்மா கத்த ஆரம்பித்தாங்க. அப்பா கெஞ்சா கடைசியில் அம்மா ஒரு சூட்கேஸில் தன் துணிகள் சிலவற்றை எடுத்து வைத்து கொண்டு என்னிடம் வந்தபோது அப்பா என்னை தூக்கி கொண்டு விட மறுத்து விட்டார். நீ வேண்டுமானா போ, ஆனால் இவனை அழைத்து போக சம்மதிக்க மாட்டேன்.
அம்மா மீண்டும் தன் இயலாமையால் கத்தினாள். அவன் ஏன் குழந்தை, உனக்கு மட்டுமில்லை எனக்கும் குழந்தை தான், அதனால் அவனை நான் தரப்போகிறதில்ல. சரி தர வேணாம், ஆனால் இவனை எப்படி வரவழைக்க வேண்டும்னு அப்படி என்னால் வரவழைத்து கொள்ளவும் முடியும். என் அப்பா பெரிய வக்கீல் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாள். அம்மாவை நான் கடைசியாக பார்த்ததும் அப்போது தான். அதன் பிறகு என்ன ஆனாள் என்பது சுப்பையா சொல்லி தான் தெரியும். வாயில் துணியை வைத்து அடித்து கொண்டு, உங்கள் அம்மா செத்து போயிட்டா மனோகர், இனி உனக்கு அம்மாவே இல்லை என்று அழுத பின்னர் தான் அந்த உண்மையே தெரியும். அப்புறம் அப்பா என்னை அழைத்து கொண்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீடு பூட்டியிருக்க பக்கத்தில் விசாரித்தார். இங்கே ரஞ்சனின்னு. ஓ, அந்த பொண்ணா? முழுகாமல் இருந்துச்சு. அது தானே வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சுங்களே. அப்பா அப்படியே பதறிப்போய் நின்ற காட்சி இன்னமும் எனதுக்குள் பசுமையாக நினைவில் இருக்கிறது. ஒரு நிமிடம் நின்றவர், அவள் எங்கே போயிருக்கிறாள் தெரியுமா என்று கேட்டார். தெரியாதுங்களே என்ற பதில் வந்தது. அதற்கு அப்புறம்தான் அப்பா என்னை அழைத்து கொண்டு மும்பை வந்து இங்கேயே தங்கிவிட்டார். நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே மும்பையில் தான். அவன் சடார் என்று திரும்பி அருணாவின் முகத்தை கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்டான். இப்போது சொல்லுங்க அருணா, உங்கள் அம்மாவால் எங்கள் குடும்பம் நசிந்து போனது உண்மையா இல்லையா? அப்பாவுடன் சண்டை ஏற்பட்டு அம்மா தனியாக பிரிந்து செத்து போனதற்கு உங்கள் அம்மா காரணமா இல்லையா? சென்னையில் இருந்த அப்பாவும் நானும் மும்பை போனது உங்கள் அம்மாவால் தானே? இத்தனையும் செய்த அவள் மீது எனக்கு வெறுப்பும் கோபமும் இருப்பது தவறா? அவளின் காரணமாக உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது தவறா? நான் பேசினதெல்லாம் தவறா? என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? என்னை மாதிரி தானே நடந்து கொண்டிருப்பீர்கள்? சொல்லுங்கள். பொய் சொல்லாமல் உங்கள் மனதுக்கு தோன்றிய நிஜத்தை சொல்லுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு லேசாக உயர்ந்த குரலில் அவன் சொல்ல, அவனது கோபத்துக்கும் வெறுப்புக்குமான காரணம் புரிய சில வினாடிகள் அமைதியாக அவனை பார்த்தாள் அருணா. பின்னர் நிதானமாக, நீங்கள் பேசினதிலோ நடந்து கொண்டதிலோ எந்த தவறும் இல்லை. உங்கள் கோபமும் வெறுப்பும் மிக மிக நியாயமானதாகப்படுகிறது. ஆனால் எனக்குள் ஓரிரு சந்தேகங்கள் தோன்றுகின்றது. நீங்கள் மனசு விட்டு பேசின மாதிரி நானும் மனசு விட்டு கேட்கலாம் என்றார். தனக்குள் இத்தனை நாட்களாக இறுகி கொண்டிருந்த கனம் குறைய நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக சொன்னான் மனோகர். ஓ, கேளுங்களேன், தாராளமாக கேளுங்கள். அதற்கு பின்னரும் சிறிது தயங்கிவிட்டு மீண்டும் அவனை கோபப்படுத்திவிடப் போகிறோமோ என்கிற பயத்தோடே பேசினாள் அருணா. ஒன்றுமில்ல, வீட்டை காலி பண்ணி கொண்டு போய்விட்ட அந்த ரஞ்சனியை திரும்ப எங்கு எப்போது சந்தித்தார் உங்கள் அப்பா? அவளது குழந்தைதான் நான் என்பதை எப்படி கண்டுபிடித்தார்? அவனிடமிருந்து உடனே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வந்தது. நீங்கள் தான் அந்த ரஞ்சனியின் பெண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போதோ சிறு வயதில் பார்த்த முகம் எனக்குள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்து போயிருக்கிறது. அதை நினைவில் கொண்டு வந்து பார்த்தால் இதே நிறம், இதே வட்டம், முகம் குவிழ்ந்த முகம், இதே மூக்கு. சற்று முன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் பெரிய அழகான கண்கள். உங்கள் அம்மா சற்று குள்ளம், நீங்கள் நல்ல உயரம், என்னை போல, அப்பாவை போல. அப்பாவின் உயரத்தை நீங்கள் கொண்டிருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லையே. நிச்சயமாக இல்லை என்று திடமாக சொன்னாள் அருணா. இந்த உலகத்தில் எத்தனை பேர் உயரமாக இல்லை? சரி, அதன் பின் அந்த ரஞ்சனியை, என் அம்மாவை உங்கள் அப்பா எங்கே எப்படி சந்தித்தார் என்பதை சொல்லவே இல்லையே. தெரியாது என்கிறீர்களே. உங்கள் அப்பாவிடம் கேட்டதே இல்லையா? இல்லை. ஏன்? இதை பற்றியெல்லாம் நான் அப்பாவிடம் பேசினதில்லை. ஏன் பேசாமல் இருந்தீர்கள்? பேச பிடிக்கவில்லை. எதனால்? அப்பா மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பு தான் காரணம். அப்பா மீது கூடவா வெறுப்பு? வெறும் வெறுப்பில்லை, அளவு கடந்த வெறுப்பு. அளவு கடந்த வெறுப்பு மட்டுமில்லை, எல்லை இல்லாத கோபமும் கூட. ஏன் அவர் மீது கோபப்பட என்ன காரணம்? என்ன கேள்வி கேட்கிறீர்கள் என்று முகம் சொலித்தான். வீட்டை விட்டு என் அம்மா போனதுக்கு, செத்து போனதுக்கு யார் காரணம்? அப்பா தானே. உங்கள் அம்மாவுடன் அவருக்கு இருந்த தகாத உறவு. ஒரு நிமிஷம் என்று இடையில் குறுக்கிட்டாள் அருணா. அவர்களின் உறவு இந்த மாதிரியானது தான் என்கிற முடிவுக்கு ஏன் வந்தீர்கள்? வேறு எந்த மாதிரியானது என்கிற முடிவுக்கு வருவது? அப்படி ஒரு உறவு இருந்த காரணத்தால் தானே அம்மா வெறுத்தால், அவளை வீட்டுக்குள் அனுமதிக்க மறுத்தால். வீட்டுக்குள் அவள் நுழைகிற பட்சத்தில் தான் வெளியே போய்விடுவேன் என்றால், அப்படி இல்லாமல் போனால் ஒரு பெண் இரக்கம் காட்டாமல் இருப்பாளா? எந்த ஒரு பெண்ணாலுமே தாங்கிக் கொள்ள முடியாதது இதுதானே. பகிர்ந்து கொள்ள இயலாதது தன்னுடைய கணவனின் அன்பை மட்டும்தானே. அதையே பங்கு போட வந்ததால் தானே உங்கள் அம்மா மீது தீராத வன்மமும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்க வேண்டும். இருக்கலாம் என்று அருணா மெதுவாக தலையாட்ட அவனுக்குள் கோபம் குபீரென்று தீப்பற்றி கொள்ள தொடங்கிற்று. என்ன இருக்கலாம் என்று இழுத்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, எதுவுமே நமக்கு நிச்சயமாக தெரிகிறவரை, தீர விசாரித்து அறிந்து கொள்கிறவரை சந்தேகமாக சொல்வது தானே நல்லது. அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
எந்த அப்பா? சேதுரத்தினம். அவரை நாங்கள் அப்பா என்று தான் சொல்லுவோம். அப்படியானால் நான் சொன்னதெல்லாம் தவறு என்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்லவில்லை. அதனால் தான் இருக்கலாம் என்று பொதுவாக சொன்னேன். எனக்குள் 2-3 கேள்விகள் இன்னமும் நெருடலாக நிற்கின்றன. அவற்றுக்கு பதில் கிடைக்குமானால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டுவிடும். எந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு ஏற்படும்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் இடையில் என்ன உறவு என்பது தெரியாத வரை உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற கோபம் அடங்கப் போவதும் இல்லை, வெறுப்பு தணியப் போவதும் இல்லை, ஆத்திரமும் அணையப் போவதில்லை. இப்படி கோபப்பட்டு உடல்நிலையும் மனோநிலையும் பாதிக்கப்படுவது நிற்கப் போவதும் இல்லை. என் கோபமும் பாதிப்பும் யாரை என்ன செய்கிறது? எனக்குள் தானே எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதானே கஷ்டமாக இருக்கிறது, மனதுக்கு வேதனையை ஏற்படுகிறது. நான் கோபப்பட்டால் அது உங்களை ஏன் பாதிக்க வேண்டும்? வந்து வந்து என்று தடுமாறினாள். என்ன பதில் சொல்வது என்று தேடினால் தெரியவில்லை. காலையில் சந்தித்த சிடுசிடுவென்று விழுந்து தன்னை வெறுத்த மனிதனின் பாதிப்பு தனக்குள் ஏன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? எந்த மாதிரியான பாதிப்பு இது என்று கேள்வி கேட்டுக்கொண்டபோது உள்ளுக்குள் இருந்து என்ன பதில் வந்துவிடுமோ என்று அஞ்சி சடார் என்று தலையை உயர்த்தி அவனை பார்த்தபோது விமானம் மும்பை நகரில் இறங்கப் போவதற்கான அறிவிப்பு வர தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலிருந்து அவள் விடுபட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ள முயல மனோகர் உதவி செய்ய குனிந்தான். தனக்கு மிக நெருக்கமாக இருந்த அந்த முகமும் அதன் வசீகரமும் ஆகர்ஷிக்க மனதுக்குள் மிக வேகமாக பரவி இரத்தத்துடன் கலந்து நரம்புகளில் ஓடின பரவச உணர்வை தடுத்து கொள்கிற வகை தெரியாமல் தவித்து போனாள் அருணா. இதுவரை அது போன்ற பரவச உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டதில்லை. ஆசிரமத்தில் இருந்தவரை எந்த இளம் ஆணையுமே சந்தித்தது இல்லை. சேதுரத்தனத்தையும் ஆசிரமத்தில் வேலை செய்கிற சில வயதான பெரியவர்களையும் தவிர வேறு யாருடனும் பேசியதே இல்லை. யாரையும் நெருங்கி உட்கார்ந்ததும் இல்லை. ஒருவேளை அந்த ஸ்பரிசத்தில் ஏற்பட்ட உணர்வு தானோ இது என்கிற சந்தேகத்துக்கு இல்லை என்று சர்வ நிச்சயமான பதிலே கிடைத்தது. அது போன்ற மிகச் சாதாரணமான உணர்வுகளுக்கு ஆட்படுகிற வர்க்கம் இல்லை. சேதுரத்தினம் இவர்களை அப்படி வளர்க்கவும் இல்லை. இது உடல் ஸ்பரிசத்தை மீறி ஆத்ம ஸ்பரிசத்தால் ஏற்படுகிற உணர்வு என்பது புரிய அவன் சொல்கிற மாதிரி அவளது அம்மாவுக்கும் அவனது அப்பாவுக்கும் தகாத உறவு இருக்கிற பட்சத்தில் அவனும் அவளும் சகோதர சகோதரியாக அல்லவாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் இப்படி ஒரு சிலிர்ப்பும் உணர்வும் ஏற்படுவது தவறாகத்தானே இருக்க முடியும்? கடவுளே, அப்படி ஒரு உறவு முறை இருக்குமானால் இருதயத்தில் இப்படிப்பட்ட சிலிர்ப்பை நீ ஏற்படுத்தியிருக்க மாட்டாய் அல்லவா? அதனால் அப்படி எதுவும் இல்லாமல் வையுங்கள் அப்பா என்று வேண்டிக் கொண்டு விமானத்தை விட்டு கீழே இறங்கி விமான நிலைய வராந்தாவுக்கு வந்தபோது அங்கே உயரமும் கம்பீரமும் பார்த்தவுடனே கைகூப்பி வணங்கக்கூடிய தோற்றமும் கொண்ட ஒருவரை இவர்தான் என் அப்பா என்று மனோகர் அறிமுகப்படுத்த, இந்த மனிதர் நிச்சயமாக அப்படி ஒரு தப்பை பண்ணியே இருக்க மாட்டார் என்று உறுதி தோன்ற, அது விமான நிலையம் நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாமே மறந்து அவர் உருவத்தில் சேதுரத்தினத்தை பார்க்கிற நினைவில் சாஷ்டாங்கமாக அவரது காலில் விழுந்து வணங்கி பாதத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அருணா. ஓ, எதற்காக இதெல்லாம்? எழுந்திருமா என்று அவளை தூக்கி நிறுத்தினார் ராஜசேகரன். அவளது முகத்தை சரியாக பார்க்க முடியாதபடி கண்ணீர் மறைத்து கொண்டு நிற்க, எப்போதோ குழந்தையாக இருந்தபோது பார்த்தது எப்படி வளர்ந்திருக்கிறாயம்மா, பார்க்க சந்தோஷமாக இருக்கு. சேதுரத்தினம் சௌக்கியமாக இருக்கிறாராம்மா? அமைதியும் நிதானமுமான அந்த கம்பீர குரலில் பார்வையில் அன்பில் ஈர்க்கப்பட்ட அருணா சில வினாடிகள் பதில் சொல்லாமல் அவரை அப்படியே பார்த்து கொண்டு நின்றாள். எப்போதோ ஆசிரமத்தில் போட்டு காட்டின படிக்காத மேதை திரைப்படத்தில் வந்த SV ரங்காராவை அவர் நினைவுபடுத்தினார். முகச்சாயல், உயரம், உருவ அமைப்பு எல்லாமே அதே மாதிரி இருப்பதை நினைத்து கொண்டாள். இந்த மனிதர் தப்பு பண்ணியிருப்பார் என்று எப்படி நினைக்க முடிகிறது மனோகரால் என்கிற சந்தேகம் மீண்டும் தோன்றியது. நிச்சயமாக தப்பு வேறெங்கோ நடந்திருக்கிறது. வேறு யாரோ செய்திருக்கிறார்கள். ஒரு காலம் இவர் செய்திருக்க மாட்டார். இந்த கம்பீரமும் கண்ணியமும் இன்னொரு பெண்ணிடம் தகாத உறவு கொண்டிருக்க முடியாது. இல்லை, நிச்சயமாக இவர் இல்லை. இந்த மனிதர் தப்பு செய்யவில்லை. பின் தவறு யார் மீது? தன் அம்மா மீதா, மனோகரின் தாய் மீதா, அல்லது மனோகரின் எண்ணத்தின் மீதா? இல்லாவிட்டால் சினிமாவில் பார்க்கிற மாதிரி சிரித்து கொண்டே நல்லவனாக தோற்றம் அளித்து கொண்டே கடைசியில் கடத்தல் கூட்டத் தலைவனாக கொலைகாரனாக காட்டுகிற வில்லன் மாதிரி இந்த ராஜசேகரன் மீதே தவறு இருக்குமா? அல்லது என்னம்மா அப்படி பார்த்து கொண்டே நிற்கிறாய்? ஒருவேளை நான் கேட்டது காதில் விழவில்லையா?
ராஜசேகரன் மறுபடியும் கேட்டதும் சடார் என்று விழித்து கொண்ட மாதிரி தன் சிந்தனையிலிருந்து விடுபட்டு அவசரமாக பதில் சொன்னாள் அருணா. ஓ இல்லை, காதில் விழுந்தது. இல்லை, அப்பா நன்றாக இருக்கிறார். எதற்காக இப்படி பதட்டப்படுகிறாய் அம்மா என்று புன்சிரிப்பு சிரித்தார் ராஜசேகரன். பின்பு வாம்மா வீட்டுக்கு போகலாம், காலையில் இருந்து பயணம் செய்த களைப்பாக கூட இருக்கும் என்றவர் மனோகரனின் பக்கம் திரும்பி, எப்படி இருந்தது பிரயாணமெல்லாம்? ஆசிரமத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஒன்றுமில்லையே என்று கேட்டார். இல்லை என்று ஒற்றை வார்த்தையே பதிலாக சொன்னவன், நீங்கள் ஏன் இப்போது சிரமப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க? இதுவரை அழைத்து கொண்டு வந்த நான் வீட்டுக்கு அழைத்து வர மாட்டேனா கேட்டான். அந்த குரலில் தொனித்த கடுகடுப்பை புரிந்து கொள்ளாதவராக மீண்டும் புன்சிரிப்பு சிரித்தார் அவர். என்னவோ சீக்கிரம் இவளை பார்க்க வேண்டும்னு தோணுச்சு, அதுதான் சிரமத்தை பார்க்காம வந்துட்டேன். அது சரி என்று சிரிக்க முயற்சி பண்ணினா மனோகர். பெற்ற பிள்ளை மீது இருக்கிற ஆசையை விட இந்த பெண் மீது ஆசையும் பாசமும் அதிகமாகி இருக்கிறது போலிருக்கிறதே என்றான் அருணாவை பார்த்தபடி. அவனது பேச்சில் இருந்த குத்தலை புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரியாத மாதிரி நடித்தோ குழந்தையாக பதில் சொன்னார். இவளும் ஒரு பெண் தானப்பா? ஆமாம், அதைத்தான் நானும் வழி முழுவதும் சொல்லிக்கொண்டே வந்தேன். இல்லையாருன்னா உங்களிடம் சொன்னதை அப்பாவிடமும் சொல்லுங்களேன். அவள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி ஆமாம் என்று தலையாட்ட ராஜசேகரன் திடுக்கிட்டவராக மனோகரை பார்த்தார். என்னப்பா இது, இவளை போய் அவர்கள் இவர்கள் என்று மரியாதையாக கூப்பிடுகிறாள். இவள் உன்னை விட சின்னவள், அதனால் அந்த மரியாதையை விட்டுவிடு. வா போய் என்றே கூப்பிட்டு பழகு, அதுதானே நன்றாக இருக்கும். சரியாக சொன்னீங்க மாமா. சடார் என்று கீழுதட்டை கடித்து கொண்டாள் அருணா. தன்னையும் மீறி அவரை மாமா என்று கூப்பிட்டு விட்டதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற பயம் தோன்றிற்று. அப்பா என்று கூப்பிடாமல் எதற்காக மாமா என்று கூப்பிட்டோம்? அந்த வார்த்தை எப்படி சட்டென்று நாக்கு நுணுக்கி வந்தது? ஒருவேளை அப்பா என்று கூப்பிட்டால் மனோகர் சொன்னதை உறுதிப்படுத்துவதாகும் என்கிற பயத்தில் அப்படி சொல்லிவிட்டோமோ? அவள் தடுமாறி கொண்டிருந்த போது ராஜசேகரன் பிரியமும் அன்புமாக அவளது தோளில் தட்டி, உனக்கு எப்படி கூப்பிட தோன்றியதோ அப்படியே கூப்பிடுமா. இதுக்கு போய் ஏன் இப்படி பயந்து கொண்டு நிற்கிற? இனிமேல் இந்த மாதிரி பயத்தை எல்லாம் விட்டுவிடு. இயல்பாக பழக வேண்டும். மனிதர்களிடம் சரளமாக பேச தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நீ இருக்க போவது பிரம்மாண்டமான மும்பை பட்டணமா? அந்த குக்கிராமத்து ஆசிரமத்தில் இருந்த மாதிரியே இங்கேயும் இருந்தால் ஏய்த்து ஏமாற்றி விட்டு போய்விடுவார்கள். கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கலாமா? அதுக்காக ஏமாலியாக இருக்கக்கூடாது பாரு. என்ன? சரி மாமா. மறுபடியும் மாமா என்று கூப்பிடுவதில் என்ன தயக்கம்? எங்கே தாராளமாக தடுமாற்றம் இல்லாமல் மாமா என்று கூப்பிடு பார்ப்போம். அருணா தலையை கவிழ்த்து முகம் முழுவதும் வெட்கம் பரவ மாமா என்று கூப்பிட்டதும் முதல் முறையாக அவர்களின் பேச்சில் குறுக்கிட்டான் மனோகர். ஏன்பா இப்படி பேசிக்கொண்டே ராத்திரி முழுவதையும் இங்கேயே கழிப்பதா உத்தேசமா, இல்லை வீட்டுக்கு போகலாமா? ஓ போகலாம்ப்பா. நீங்கள் 2 பேரும் களைப்பாக இருப்பது புரியாமல் பேசி கொண்டிருந்து விட்டேன். வீட்டில் ஐயர் நல்ல சமையலாக பண்ணி வைத்திருக்கிறார். அருணாவுக்கு சப்பாத்தி ஒத்துக்கொள்வதோ இல்லை சாதம் பண்ண சொல்லி இருக்கிறேன். போய் சாப்பிட்டு நன்றாக தூங்குங்கள். மற்ற எல்லாவற்றையும் காலையில் பார்த்து கொள்ளலாம். அதன் பின் கார் வீட்டை அடைகிற வரை யாரும் பேசவே இல்லை. சாப்பிட்டு முடித்த பின் ராஜசேகரன் மனோகரை அழைத்தார். அருணாவுக்கு அவளது அறையை காட்டச் சொன்னார். வாருங்கள் என்று அவன் எழுந்திருக்க, வா என்று சொல் மனோகர் என்று ராஜசேகரன் அதட்ட, அவன் வேறு வழியின்றி வா அருணா என்று கூப்பிட்டான். மாடியில் தன் அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையை திறந்துவிட்டு, இதுதான் உங்கள் அறை என்று சொன்னதோ கீழே மாமா என்ன சொன்னாங்க என்று ஞாபகப்படுத்தினாள் அவள். அவன் வேண்டுமென்றே புரியாத மாதிரி என்ன சொன்னாங்க என்று புருவங்களை சுளித்தான். என்ன மரியாதையாக அவர்கள் இவர்கள் என்று கூப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை? ஓ அதுவா? அவரோட இஷ்டப்படி அவர் எதிரில் கூப்பிட்டாகிவிட்டது. உங்கள் விருப்பம் எது என்பது தெரியாமல் அப்படி கூப்பிட முடியுமா? வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தான் மனோகர். அதை புரிந்து கொண்டு பதில் சொன்னால் அவளும். என் விருப்பமும் அதுதான். எதுதான்? மாமா எதை விரும்புகிறாரோ அதே தான். அவர் விருப்பத்திலிருந்து மாற மாட்டீர். சரி, மாட்டாயே? மாட்டேன். அதற்கு என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அவரை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏன் என்ன பிடிக்கவில்லையா? அவனையும் மீறி மனதில் இருந்த அந்த கேள்வி சடார் என்று வந்து விழுந்து விட்டது. கீழுதட்டை கடித்து கொண்டான். மனது சில தருணங்களில் ஏன் கட்டுக்கடங்காத குரங்காக அலைகிறது என்பது புரியவே இல்லை. விமானத்தில் பயத்தால் அவள் கையை பற்றினதில் உடம்பில் பாய்ந்த பரவசம் இதுவரை எந்த பெண்ணிடமும் அவனுக்கு ஏற்பட்டிருக்காத சந்தோஷம் இப்போது 2வது முறையாக மனதின் துடிப்பு கேள்வியாக வெளிப்பட்ட விதம். எதற்காக அப்படி கேட்டோம் என்று ரகசியமாக வருத்தப்பட்டு கொண்டான். அவளுக்கு தன்னை பிடிக்காமல் போனால்தான் என்ன? அவளுக்கு பிடிக்க வேண்டும் என்று மனசு ஏன் ஏங்குகிறது? அவளுடன் பேச வேண்டும், அவளின் அருகில் இருக்க வேண்டும் என்று எதற்காக ஆசைப்படுகிறது? இந்த ஆசைக்கு என்ன அர்த்தம்? அவளை கூட பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் சகோதரி மீது ஏற்படுகிற பாசமா இது?
இல்லை, நிச்சயமாக இல்லை, சத்தியமாக இது சகோதர பாசமில்லை. சகோதரி கையை பற்றினால் உடம்பும் மனதும் இப்படி சிலிர்க்கப் போவதில்லை. அருவி கொட்டுகிற மாதிரி குளிர்ச்சி அடைவதில்லை. அவளுக்கு தன்னை பிடிக்க வேண்டுமே என்ற ஏக்கம் வருவதில்லை. சகோதரியுடன் கூடவே இருந்துவிட எண்ணுவதும் இல்லை. பின் இது என்ன? இதற்கு என்ன பெயர்? இவளை நான் நேசிக்கிறேனா? உள்மனதுக்குள் காதலிக்கிறேனா? கடவுளே, இது என்ன குழப்பம்? சந்தித்த ஒரே நாளில் காதல் ஏற்பட்டுவிட முடியுமா? அல்லது நாகரிகமும் போலித்தனங்களும் நிறைந்த மும்பை பெண்களை பார்த்து பார்த்து மனது சலித்து போனதில் கள்ளம் கபடமற்ற எளிமையான ஆசர பெண்ணை பிடித்து போயிருக்கிறதா? பரிசுத்தமான இந்த அழகு ஈர்த்து விட்டதோ? இதற்கு பெயர்தான் காதலோ? இவளின் தாய் தன் அப்பாவின் காதலி என்பதை நம்புகிற பட்சத்தில் இவள் தனக்கு தங்கையாகிறாளோ? இப்படிப்பட்டவள் மீது எப்படி காதல் ஏற்படும்? எப்படி ஏற்பட முடியும்? தங்கை என்கிற உறவு முறை பொய்யா அல்லது இந்த காதல் பொய்யா? கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? வேண்டாத வீண் பிரச்சனை. எங்கோ மும்பையில் இருந்தவனை தென்கோடியில் இருக்கும் குக்கிரம ஆசிரமத்துக்கு ஓட வைத்து அழகான இளம்பெண்ணை சந்திக்க வைத்து கூடவே அழைத்து கொண்டு வர வைத்து அப்படி சந்திப்பதற்கு முன்னரே இவளை பெற்றவள் மீதும் பெற்றவள் காரணமாக இவள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி பாதி பிரயாணத்தில் மனதை இழக வைத்து அந்த வெறுப்பை இரக்கமாக பரிணமிக்க செய்து மும்பை வந்து இறங்குகிற போது அதே இரக்கம் காதலாக மாறி இப்படியெல்லாம் மனிதர்களை பொம்மைகளாக்கி ஆட்டுவிக்கிற சூத்திரதாரியே, எங்கிருந்து நீ ஆட்டுவிக்கிறாய்? இந்த முறை உன் விளையாட்டுக்கு நான் தானா கிடைத்தேன்? இது என்ன குரூர விளையாட்டு? தந்தையின் காதலி மகளை மகன் காதலிப்பதாவது? ஓ நோ, இது நடக்காது, நடக்கவே கூடாது. ஆண்டவனே, என் மனதை மாற்று, தயவு செய்து மாற்று. தான் 2-3 முறை கேட்டும் பதில் சொல்லாமல் அவன் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டு நிற்கவே அருணா பயந்து போய் மெதுவாக அவனது கையை தொட்டாள். சட்டென்று தன் சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு அவளை திரும்பி பார்த்தான். என்ன இப்படி ஸ்தம்பித்து போய் நின்று விட்டீர்கள்? நான் தப்பாக எதுவும் சொல்லிவிட்டேனா? வந்து ஐ எம் சாரி. நீங்கள் என்ன சொன்னீங்க என்றே கவனிக்கவில்லை. மறுபடியும் நீங்களா? இப்போது தானே மாமா என்னை மரியாதையாக கூப்பிட வேண்டாம், நீ வா போ என்று சகஜமாக கூப்பிட சொன்னார்கள். சாரி, நான் ஏதோ குழம்பி போயிருக்கிறேன். 2 நாட்களாக ஏற்பட்ட அலைச்சல் காரணமாக இருக்கும். சிறிது தூங்கி எழுந்தால் சரியாக போய்விடும். மறுபடியும் காலையில் உன்னை பார்க்கிறேன், குட் நைட் சொல்லிவிட்டு அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் சடார் என்று திரும்பி வெளியில் போய்விட்டான். அவனது அந்த படபடப்பும் வேகமும் அருணாவுக்கு என்னவோ போலிருந்தாலும் அதற்கு மேல் எதுவும் யோசிக்க முடியவில்லை. கண்களை தூக்கம் அழுத்திற்று. தினமும் இரவு படுக்க போகும் முன் செய்கிற கடவுள் பிரார்த்தனையை கூட செய்யாமல் எழுந்து போய் கதவை தாளிட்டு விட்டு வந்து படுக்கையில் விழுந்து 5வது நிமிடத்தில் குழந்தை மாதிரி தூங்கி போனாள். எவ்வளவு நேரம் தூங்கினாலோ தெரியாது. மறுநாள் காலையில் கண் விழித்த போது ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் சுல்லென்று முகத்தில் அடித்தது. வெகு அருகில் ஆலை சத்தம் கேட்க அருணா ஓடிப்போய் படுக்கை அறையின் பின் கதவை திறந்து பார்த்தாள். அந்த சின்ன பால்கனியின் கீழ் பங்களாவின் சுற்றுச்சுவருக்கு சற்று தள்ளி ஆர்ப்பாட்டமாக அரபிக்கடல் அரைவட்டமாக பிரம்மாண்டமாக நீல நிறமாக தெரிய அவள் பிரமித்து போய் அப்படியே நின்றாள். இந்த அளவுக்கு கடலை ஒட்டின மாதிரி இப்படி பங்களா கட்டுவார்களா? புயல் வந்தால் சமுத்திர அலைகள் வீட்டுக்குள்ளேயே நுழைந்து விடும் போலிருக்கிறதே. அப்போது என்ன செய்வார்கள் என்று தோன்றிற்று. மறு வினாடி அந்த கவலையை மறந்து சமுத்திர அழகை ரசிக்க ஆரம்பித்தாள். சூரிய வெளிச்சத்தில் பளபளக்கிற அலைகள் அவற்றின் குழந்தைத்தனமான விளையாட்டு. கரையை தொட்டுவிட்டு மீண்டும் உள்ளே ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிற கண்ணாமூச்சி விளையாட்டு. எங்கோ தூரத்தில் போகிற கப்பல்கள், கரையோரம் இதே கடல் அலையோ அதன் அழகையோ லட்சியம் பண்ணாமல் நடந்து கொண்டிருக்கும் மனிதர்கள், சற்று தள்ளி பெரிது பெரிதாக பிரம்மாண்டமாக நிற்கும் வீடுகள். பார்த்து கொண்டே அப்படியே நின்றபோது அரைக்கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டது. இவள் ஓடிப்போய் கதவை திறந்தாள். மனோகர் சேவ் பண்ணி குளித்து உடை மாற்றி சுத்தமாக நின்று கொண்டிருந்தான். எங்கோ வெளியில் போக தயாரான மாதிரி நின்று கொண்டிருந்தான். அவன் புன்சிரிப்புடன் குட் மார்னிங் சொல்லிவிட்டு கேட்டான், இன்னமும் தூக்கம் களையவில்லையா? மணி என்ன ஆகுது தெரியுமா? இல்லை, கொஞ்சம் முன்னால் எழுந்துட்டேன். சமுத்திரால சத்தம் கேட்டுச்சா? பின் கதவை திறந்து பார்த்தா கடல் ஓனு எத்தனை அழகு. அப்படியே பார்த்து கொண்டே நின்றதில் நேரம் போனதே தெரியவில்லை. மணி என்ன ஆகுது சொல்லுங்க? 10 போகுது. என்ன 10? பதறிப்போனால் அருணா. ஆசிரமமாக இருந்தால் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து உடன் பல் தேய்த்து குளித்து தயாராகி பரபரவென்று வேலை பார்க்க வேண்டும். குளித்தவுடன் 5-6 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை குளிப்பாட்டி தலைவாரி பின்னலிட்டு சுத்தமாக உடை உடுத்த செய்து அப்புறம் சாப்பிட வைத்து ஆசிரம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும்.
பின்னர் இவர்களும் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு முதல் நாள் இரவு எந்த பிரிவில் யார் யாருக்கு வேலை என்று வாசித்தார்களோ அந்த பிரிவுக்கு போய் வேலையை தொடங்க வேண்டும். காலை 9 மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிக்கும் முன்னர் இத்தனை வேலைகளும் நிறைவேறிவிடும். ஆனால் இன்று 10 மணி வரை தூங்கியிருக்கிறாள். பணக்கார வீட்டுக்கு வந்து சேர்ந்து தனி அறையும் கட்டில் மெத்தையும் கிடைக்கவே தன் உடம்பிலும் பணக்காரத்தனம் வந்து ஒட்டி கொண்டு விட்டது போலிருக்கிறது. அதுதான் 10 மணி வரை தூங்க வைத்திருக்கிறது. தனது செய்கைக்கு வெட்கமும் வேதனையும் பட்டவளாக தலை குனிந்து நிற்க மனோகர் சொன்னான், சீக்கிரம் பல் தேய்த்து விட்டு கீழே வருகிறாயாருன்னா நம்மோடு சேர்ந்து டிஃபன் சாப்பிட வேண்டும் என்று அப்பா காத்திருக்கிறார். இதோ 5 நிமிஷத்தில் குளித்து உடை மாற்றிக்கொண்டு வந்து விடுகிறேன். அவன் போன 10வது நிமிடம் இஸ்திரி போடப்படாத பழைய கதர் புடவையாலும் அதை சுத்தமாக அழகாக உடுத்தி தலைவாரி பொட்டு வைத்து கொண்டு வந்தாள் அருணா. நேற்றிரவு இருந்த களைப்பும் அசதியும் போய் சுறுசுறுப்பாக உற்சாகமாக காணப்பட்டாள். சாப்பாட்டு மேஜையில் ராஜசேகரனும் மனோகரும் தனக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பதை உணர்ந்து மடமடவென்று இறங்கி வந்தாள். ஒரு குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டு ராஜசேகரனின் அருகில் போய் சொன்னாள், எனக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கீங்களா மாமா? நான் உடல் அசதியில் சற்று அசந்து தூங்கி போயிருக்கிறேன். அதனால் என்னம்மா, நீ நன்றாக தூங்கினதே பெரிய சந்தோஷம். குளித்து உடையெல்லாம் மாற்றிவிட்டாய் போல் இருக்கிறது. ஆமாம் மாமா. ஏம்மா, இந்த புடவை தவிர வேற ஏதாவது கட்டிக்கொள்ளக்கூடாதா? அவர் தயங்கி கேட்கலாமா கூடாதா என்று யோசித்து தான் கேட்டார். இதனால் அவள் மனம் சுணுங்கி முகம் மாறக்கூடும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அருணா உதட்டில் ஓடிய புன்னகை மாறாமலே பதில் சொன்னாள், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் மாமா. ஆசிரமத்தில் எங்களுக்கு வருடத்துக்கு 2 புடவை தரப்படும். அதுவே நாங்களே தறியில் நெய்த கதர் புடவைகள். அவை தவிர தீபாவளிக்கு பொங்கலுக்குமாக 2 புது புடவைகள் கிடைக்கும். ஆசிரமத்தை விட்டு வருகிற போது அப்பா எனக்கு ஒரு கதர் பட்டு புடவையை பரிசாக கொடுத்திருக்கிறார். நேற்று கட்டி கொண்டு வந்ததையும் இப்போது உடுத்தி இருப்பதையும் தவிர அந்த பட்டுப்புடவை ஒன்றுதான் என்னிடம் மீதம் இருக்கிறது. வீட்டில் இருக்கிற பட்டு எதுக்கு என்பதால் தான் நான் இதை கட்டி கொண்டு வந்தேன். அம்மாடி என்று ஆச்சரியமாக அவளை பார்த்த ராஜசேகரன், ஒரு சின்ன கேள்விக்கு எத்தனை பெரிய பதில்மா இது? சாப்பிடு, இட்லி சூடு ஆறிட போகுது. அவள் எழுந்து அவருக்கும் மனோகருக்கும் பரிமாறிவிட்டு பின்னர் தன் தட்டில் 2 இட்லிகளை வைத்து கொண்டு உட்காருவதை பார்த்த ராஜசேகரன் சொன்னார், என்னம்மா இது, குழந்தை மாதிரி 2 இட்லிகளை வைத்து கொண்டு உட்காருகிறாய்? ஐயர், இவளுக்கு இன்னும் 2 இட்லியை வடையும் வையுங்க. ஐயோ வேண்டாம் மாமா, ஆசிரமத்தில் எனக்கு 2 இட்லிகள் தான் சாப்பிட்டு பழக்கம். சட்டென்று தன் ஸ்பூனை தட்டில் வைத்துவிட்டு தீவிர சிந்தனையுடன் பேச ஆரம்பித்தார். இதோ பாரு அருணா, நீ அழகான பெண் மட்டுமில்லை, புத்திசாலியும் கூட. நான் சொல்லித்தான் எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், ஆசிரம பழக்கம் ஆசிரமத்தோடு போகட்டும். இங்கே வந்த பின் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது தான் விவேகமான செயல். டூ இன் ரோம் ஆஸ் ரோமன் டூ என்று கேள்விப்பட்டிருப்பாயில்ல, அங்கே சேதுரத்னத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டதால் இங்கே இந்த ராஜசேகரனுக்கு ஏற்ற மாதிரி, இவர் மனது கோணாத வகையில் இவனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அம்மா. அவரது வேண்டுகோளில் நெகிழ்ந்து போய் உணர்ச்சி வசப்பட்டவளாக பதில் சொன்னாள் அருணா. உங்கள் மனசு கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆசிரமத்தில் அப்போவே எனக்கு சொல்லி அனுப்பினார். நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்க மாமா, செய்கிறேன். நான் எது சொன்னாலும் செய்வியாம்மா? கண்டிப்பாக செய்வேன். அப்புறம் மாட்டேன்னு மறுக்கக்கூடாது. நிச்சயமாக மறுக்க மாட்டேன். இப்போதைக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். சாப்பிட்டு முடித்து மனோகரனுடன் கிளம்பி போமா, அவனிடம் நான் சொல்லியிருக்கிறேன். எங்க மாமா? தயங்கியவாறு கேட்டாள். முதலில் துணி கடைக்கு போய் உனக்கு பிடித்த மாதிரி 10-15 புடவைகள் எடுத்து தர சொன்னேன். 10-15? ஏமாம்மா, வீட்டில் ஏதாவது புடவை கடை வைக்க போகிறீங்களா? பைத்தியம் என்று சிரித்தார் அவர். என்ன பொண்ணுமா நீ, 10 புடவைகளை போய் புடவை கடைன்னு என்கிறாயே? அப்படியானால் உனக்கு இன்னும் உலகமே தெரியவில்லை என்று அர்த்தம். ஒரு பெரிய பீரோ நிறைய நூற்றுக்கணக்கான புடவைகளை அடுக்கி வைத்து கொண்டு மேலும் மேலும் புடவைகளை வாங்கி சேர்க்கிறவர்களை நீ பார்த்ததே இல்லை போல் இருக்கிறதே. போகட்டுமா, கடைசியில் ஒரு புடவை மட்டும் அழகானதாக விலை உயர்ந்ததாக வாங்கிக்கொள். நாளைய மறுநாள் வீட்டில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் என்றிருக்கிறேன். அதில் நீ அந்த புடவையோடு மிக அழகாக சௌந்தரிய தேவதையாக நிற்க வேண்டும். எதற்கு மாமா அதெல்லாம்? இந்த மாதிரி விருந்துகளிலெல்லாம் கலந்து கொண்டு எனக்கு பழக்கமே இல்லையே. சொன்னபடி கேட்க வேண்டியது தான் இனி உன் கடமை. உனக்கு நான் கெடுதல் செய்வேன் என்று நினைக்கிறாயா? விருந்து உனக்காகத்தானேம்மா. எனக்காகவா? ஆமாம், உன்னை என் நண்பர்கள் மனோகரனின் நண்பர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த வீட்டில் விளக்கேற்ற வைக்க ஒரு மகாலட்சுமி வந்திருக்கிறாள் என்று சொல்ல போகிறேன். அப்படியே அறிமுகப்படுத்த வேண்டும்பா. ஒரு மகள் வந்திருக்கிறாள் என்று அறிமுகப்படுத்தக்கூடாதா? அதுவரை பேசாமல் இருந்த மனோகர் வாயை திறந்து சொல்ல,
ராஜசேகரன் சிரித்து கொண்டே அவனை பார்த்தார். அன்று அவளை எப்படி அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாரு மனோகர், உனக்கே கூட அது ஆச்சரியமாக இருக்கும். இப்போது கிளம்பி போய் வேண்டிய துணிகள், அப்புறம் அவளுக்கு தேவையான அழகு சாதனங்கள், நல்லதாக செருப்பு, காதுக்கும் கழுத்துக்கும் நகைகள், கைகளுக்கு ஒரு ஜோடி வளையல்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து முடிந்தவரை மும்பை நகரத்தை சுற்றி காட்டிவிட்டு அழைத்து வா. நாளைக்கு அதிகாலையில் கிளம்பி எலிபண்டா குகைக்கு போகலாம். நாளன்னைக்கு பார்ட்டி இருப்பதால் எங்கும் போக முடியாது. மற்ற இடங்களையெல்லாம் அப்புறமாக பார்த்து கொள்ளலாம். என்ன? மனோகர் மௌனமாக தலையாட்டினான். தேவையான பணத்தை இரும்பு பெட்டியிலிருந்து எடுத்து கொண்டு போ. முதல் முறையாக வாங்கி கொடுக்கிறாய், அவசரப்படாமல் நிதானமாக அவளுக்கு பிடித்த மாதிரி வாங்கி கொடு. எப்போதும் போல முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதே. என்ன? சரி போம்மா. வெக்கமோ தயக்கமோ படாமல் மனதுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள். 2 பேரும் சந்தோஷமாக போய் வாருங்கள். என்னம்மா பதிலே வரல? சரி மாமா என்று பதில் சொல்லிவிட்டு புடவையை மாற்றிக்கொள்ள மீண்டும் மாடிக்கு போனாள் அந்த தேவதை. காரில் தன் பக்கத்தில் மௌனமாக உட்கார்ந்து வந்த அருணாவை ஒரு வினாடி கண் கொட்டாமல் பார்த்தான் மனோகர். பக்கவாட்டிலிருந்து பார்த்தபோது அவளது முகம் மிக மிக அழகாக தெரிந்தது. வெள்ளை வெள்ளைரென்ற நிறம் இதமான சூரிய வெளிச்சத்தில் டால் அடித்தது. அந்த தாழம்பு நிறத்துக்கு கரை கட்டின மாதிரி கரி கருப்பில் கால் முட்டியை எட்டுகிற தலைமுடி, கத்தரித்து விடப்படாமலே இயல்பான ஒழுங்கில் வளர்ந்திருந்த புருவம், நீல நீளமான இமைகளுக்கடியில் சாந்தமாக பார்க்கும் கண்கள், அழகாக அளந்து வடித்த மாதிரி நாசி, உதட்டுக்கு மேலே நாசியின் கீழே கையால் வருடி பார்க்க தூண்டும் அளவான பள்ளம், வெட்டு குமிழிட்டு வைத்த மாதிரி முகவாய், நீளமான கழுத்தின் கீழ் திரண்டு இறங்கின தோள்கள், பதவிசாக போர்த்தி கொண்டிருந்த வெளிர் மஞ்சள் நிற பட்டு புடவையினுள் பதுமை மாதிரி உட்கார்ந்திருந்த அவளை பார்க்க பார்க்க அவனுள் பரவசம் மிகுந்தது. நேற்றிரவு நினைத்ததற்கு மாறாக இப்போது தோன்றியது. மெல்ல அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து முன்னேற்றியில் உச்சியில் முத்தமிட்டு, அருணா, ஐ லவ் யூ டியர் என்று குலைய வேண்டும் போலிருந்தது. ஆனால் அவை அத்தனையும் அடக்கி கொண்டு தன் மன உணர்வுகள் எதையுமே குரலில் காட்டிவிடாமல் ஜாக்கிரதை உணர்வோடு பேசினான் அவன். நீ இப்போ எப்படி இருக்கிறாய் தெரியுமா அருணா? மென்மையாக வந்த குரலில் திரும்பி அவனை பார்த்து புன்னகையோட பேச்சை தொடர்ந்தாள். எப்படி இருக்கிறேன்? உன்னை நீ கண்ணாடியில் பார்த்து கொள்ளவே இல்லையா? மேலே போய் புடவையை மட்டும் மாற்றிக்கொண்டு வந்துவிட்டேன். அதான் தெரியவில்லை. ஒரு முறை முழுதாக கண்ணாடியில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். என்ன தெரிந்திருக்கும்? வானத்திலிருந்து ஒரு தேவதை இறங்கி வந்திருப்பது தெரிந்திருக்கும். என்று தலையை சாய்த்து அவனை பார்த்து அவள் புன்சிரிப்பாக சிரித்ததில் இன்னமும் உணர்ச்சி வசப்பட்டு போய் சடார் என்று சீட்டில் கிடந்து அவளது வலது கையை தனது இடக்கையால் பற்றி அழுத்தியபடியே சொன்னான் மனோகர். அருணா, ஐ லவ் யூ. அதை சிறிதும் எதிர்பார்க்காத அருணா அரண்டு போய் ஓ என்ன இது என்று தடுமாறினாள். அந்த தடுமாற்றத்தை கவனிக்காமல் தன் கைக்குள் அழுத்தமாக சிறைப்பட்டிருந்த அவளது வலது கையை எடுத்து உதட்டில் அழுந்த பதித்து முத்தமிட்டு கொண்டே, நிஜமாத்தான் சொல்கிறேன் அருணா, உன்னை நான் மனசார நேசிக்கிறேன். இதுவரை என் மனது யாரிடமும் இந்த மாதிரி ஈடுபாடு கொண்டதில்லை. ஆனால் உன்னிடம் ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட் அருணா என்றான். அவனது உதடுகள் விரல் நுனியில் முத்தமிட்டாலுமே அவை உடல் முழுவதும் ஏற்படுத்தின அலையோட்டத்தில் அடித்து கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக சரல் என்று தன் கையை இழுத்து கொண்ட அருணா அவன் முகத்தை பார்க்காமலே பேசினாள். அந்த குரலோடு வார்த்தைகளும் சேர்த்து நடுக்கமாக வெளிவந்தது. என்ன பேசுகிறோம் என்பது தெரிந்துதான் பேசுகிறீங்களா? தெரிந்துதான் பேசுகிறேன். எதை உணர்கிறோனோ அதை சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் என் தாய் உங்கள் அப்பாவோடு தொடர்பு கொண்டவள் என்கிற சந்தேகம் இருக்கிற போது நான் உங்கள் அப்பாவுக்கு பிறந்தவளாக இருக்கக்கூடும் என்பதை சடர் என்று அவள் பேசுவதை கத்தரித்து ஆக்ரோஷமாக நோ என்று கத்தினான் அவன். நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. நீ எனக்கு சகோதரி இல்லை, சகோதரியாக இருக்கவும் முடியாது என்றான். எப்படி அப்படி சொல்கிறீங்க? அப்படி இருக்குமானால் எனக்குள் இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் தோன்றாது. கடவுள் தோன்றவும் விட்டிருக்க மாட்டார். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கிறது. அது எங்கே என்பது தான் புரியவில்லை. யாரிடம் என்பதும் தெரியவில்லை. நம் சந்தேகங்களை எல்லாம் விளக்கக்கூடிய சக்தி அப்பா ஒருவருக்கு தான் உண்டு. அப்படியானால் அவரிடமே கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்கத்தான் வேண்டும். இனி கேட்காமலும் இருக்க முடியாது. இதுவரை இதை பற்றி அவரிடம் பேசவே கூடாதுதான் என்றிருந்தேன். இது சம்பந்தமாக எதையுமே கேட்காமல் அலட்சியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது முடியாது. உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் முடிந்திருக்குமோ? நீ இவ்வளவு அழகாக இராமல் என் மனதை கவராமல் இருந்திருந்தால் சாத்தியமாகி இருக்கலாம். ஆனால் இப்போது அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அருணா, எனக்கு நீ வேண்டும். உன் அன்பு வேண்டும். அதற்காக யாரையுமே எதை கேட்கவுமே தயாராக இருக்கிறேன்.
அதற்கு பின்னரும் அருணா வாயை திறக்காமல் மௌனமாக இருக்கவே அவனே இன்னும் உருக்கமான குரலில் கேட்டான். ஏன் அருணா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாய்? வாயை திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறையே. நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ என்ன நேசிக்கிறியா இல்லையா? உன்னை பற்றி நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கிறாயா இல்லையா? சொல்ல அருணா, உன் மனதுக்குள் என்னதான் இருக்கிறது? வாயை திறந்து பேசேன் அருணா. அவன் முடித்தவுடன் கனிவும் மென்மையுமாக அவனை பார்த்த அருணா பார்வையாலேயே வருடி கொடுத்தாள். பின் மெதுவாக குரலை தாளித்து கொண்டு சொன்னாள். மனதுக்குள் இருப்பதை வாயை திறந்துதான் சொல்ல வேண்டுமா? பார்வையில் வெளிப்படுவது போதாதா அருணா? என்று சந்தோஷ மிகுதியில் அவன் மீண்டும் அவளது கைகளை பற்ற நிதானமாக அதே நேரத்தில் தீர்மானமாகவும் சொன்னாள். ஆனால் நம்மை பற்றின உண்மை தெரிகிறவரை, என் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை புரிகிற வரையில் நாம் திடமாக இருக்க வேண்டும் மனோகர். நம்மை காத்து கொள்கிற சக்தியும் உடையவர்களாக இருக்க வேண்டும். காத்து கொண்டிருக்கிற பொறுமையும் நிதானமும் வேண்டும். அவ்வளவுதானே அருணா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் அவன். நீ எனக்கு கிடைக்கிற பட்சத்தில் எவ்வளவு காலமானாலும் நான் பொறுமையாக நிதானமாக காத்திருக்க தயாராக இருக்கிறேன் என்றபோது அவனது முகம் ஒரு ஆழமான அமைதியை காட்டிற்று. அதன் பின் தன் மன வலிமையையும் கட்டுப்பாட்டையும் நிரூபிக்கிற மாதிரி அவளை விட்டு விலகியே நடந்தான். சுண்டு விரல் நுனி கூட அவள் மீது பட்டுவிடாத அளவில் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டான். அந்த செய்கையின் மூலம் அவளது மனதுக்குள் இடம் பிடித்து கொண்டிருந்த மனோகரனின் உருவம் உயர்ந்து உயர்ந்து உன்னதமான ஒரு உச்சியை அடைய அருணா சொல்ல முடியாத பெருமிதத்திலும் சந்தோஷத்திலும் பேச இயலாமல் தவிக்க அன்று முழுவதும் மௌனத்தினாலேயே காரியங்கள் நடைபெற்றன. மறுநாள் ராஜசேகரன் சொன்ன மாதிரி மனோகரும் அருணாவும் எலிபண்டா குகைக்கு கிளம்பவில்லை. தங்களை வாட்டுகிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிகிற வரை எங்கேயும் போவதில்லை என்றிருந்தனர். அன்று காலையில் எழுந்து குளித்து சிற்றுண்டி கூட சாப்பிடாமல் மில் விஷயமாக வெளியில் போய்விட்டான் மனோகர். போகிற போது 2-3 நாட்களாக ஆஃபீஸ் பக்கம் நான் போகாததில் வேலைகள் அப்படியே தேங்கி கிடக்கின்றது அருணா. காலையில் எழுந்ததும் பிஏ அவசரமாக ஃபோன் செய்து விட்டார். நாளைக்கு பார்ட்டி இருப்பதால் அப்பா என்ன நகர விட மாட்டார். அந்த வேலையை கவனிக்க சொல்வார். அதனால் இப்போது போனால் எப்போது வீடு திரும்புவேன் என்பதை சொல்ல முடியாது. எனக்காக காத்து கொண்டிருக்காமல் அப்பாவும் நீயும் சாப்பிட்டு விடுங்கள். என்ன? சரி என்று தலையாட்டினாள். அவன் கிளம்பி போனது சீக்கிரமே குளித்து நேற்று வாங்கி கொண்டு வந்த புடவைகளில் ஒன்றை பிரித்து உடுத்தி கொண்டு பூஜை அறைக்கு போய் பழைய பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி தரையில் அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து வாசல் தோட்டத்துக்கு போய் நந்தியாவட்டையையும் செம்பருத்தியையும் பறித்து கொண்டு வந்தாள். செம்பருத்தியை ஒவ்வொன்றாக அப்படியே சுவாமி படங்களுக்கு வைத்துவிட்டு நந்தியாவட்டையை கோர்த்து மாலையாக்கி வெங்கடாஜலபதி சிலைக்கு சாத்தினாள். பின்னல் சமையல் கட்டுக்கு போனாள். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் சொல்லுங்கள் ஐயர் என்று அவனை கேட்டாள். அதை கேட்டு சந்தோஷப்பட்டு போன ஐயர், ஒன்றும் வேணாம் குழந்தை, இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், போய் உங்கள் வேலை ஏதாவது இருந்தால் கவனிங்க என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். சும்மா இருக்க இஷ்டப்படாத அருணா வரவேற்பறையின் கலைப்பொருட்களை துடைத்து தூசு தட்டி அலங்கரித்து வீட்டை சுத்தப்படுத்திய போது ராஜசேகரன் எழுந்து வெளியில் வந்தார். அவளை அங்கே எதிர்பார்க்காதவர் கேட்டார். என்னம்மா நீ இங்கே இருக்கிற? எலிபண்டா குகைக்கு போகலையா? இல்லைம்மாம்மா, இன்னொரு நாள் போய்க்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டோம். ஏம்மா, எங்க மனோகர்? ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு, திரும்பி வர நேரமாகுமா, அதனால் நம்ம சாப்பிட சொன்னார். ஏம்மா, ஆஃபீஸுக்கு அவன் போனால்தான் எலிபண்டா குகைக்கு போகலையா? இல்லைம்மாம்மா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னம்மா? நாளைக்கு ஏதோ பெரிய விருந்து கொடுக்க போவதாகவும் உங்கள் நண்பர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருப்பதாகவும் சொன்னீங்கல்ல. அவங்க எல்லாம் வருகிற போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டாமா மாமா? அழகாக இருக்க வேண்டாமா? அதனால தான் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன். எலிபண்டா குகை எங்கே ஓடிவிடப் போகிறது? இன்று இல்லாவிட்டால் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் இல்லையா? அதுவும் சரிதான் என்று யோசித்த ராஜசேகரன், நீ காப்பி குடிச்சியாமா என்று கேட்டார். ஆயிற்று மாமா, இதோ குளித்து விட்டு வருகிறேன், சாப்பிடலாம். டிஃபன் சாப்பிட்டு முடித்த பின்னர் ராஜசேகரன் அருணாவை தன் அறைக்கு அழைத்து போய் இரும்பு பெட்டியை திறந்து வைர நெக்லஸ் ஒன்றை எடுத்து தந்து போட்டுக்கொள்ள செய்தார். அதே மாதிரி ஒரு ஜோடி வைர வளையல் வைரத்தோடு. அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் பிரமித்து நிற்க, இவைகளையெல்லாம் நீ போட்டுக்கொண்டு விருந்தில் தேவதை மாதிரி இருக்க வேண்டும். இவை இல்லாமலே தேவதையாகத்தான் இருக்கிறாய், ஆனால் நாளை சாயந்தரம் இன்னும் பிரமாதமாக இருக்க வேண்டும். பார்க்கிறவர்கள் அசந்து போக வேண்டும். என்ன என்றார் ராஜசேகரன். அவர் பேசி கொண்டிருக்கும் போதே அருணாவின் யோசனை எங்கேயோ போயிற்று. இப்போது கேட்கலாமா? கேட்டுவிடலாமா? என் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? என்னை எப்படி அனாதை ஆசிரமத்தில் தேடி கண்டுபிடித்தீர்கள்? அங்கே என்னை விட வேண்டிய காரணம் என்ன? என் அம்மா இப்போது எங்கே இருக்கிறாள்? உயிருடன் இருக்கிறாளா இல்லையா? நுனு நாக்கு வரை வந்துவிட்ட கேள்விகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். வேண்டாம், இப்போது கேட்க வேண்டாம், மனோகர் கேட்டுக்கொள்ளட்டும்.
என்னம்மா, நான் பேசிக்கொண்டே போகிறேன், நீ ஏதோ யோசித்து கொண்டே இருக்கிறாயே? ஒன்றுமில்ல மாமா, நாளைய விருந்தை பற்றி தான் நினைத்தேன். நீங்கள் உங்கள் அறைக்கு போய் ஓய்வெடுங்கள், நான் எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு வர்றேன். வீடு முழுவதையும் சுத்தப்படுத்தி திரைச்சீலைகளையும் சோஃபா செட்டின் துணிகளையும் மாற்றி கண்ணாடி பீரோவில் இருந்த வெளிநாட்டு பொருட்களையும் பொம்மைகளையும் துடைத்து வைத்து பீங்கான் கோப்பைகளை தட்டுகளை கழுவி கண்ணாடி தம்ளர்களை எடுத்து அடுக்கி ஒவ்வொன்றாக முடித்து மீண்டும் ஒரு முறை குளித்துவிட்டு வந்தபோது மணி இரவு 8க்கு மேலே ஆகியிருந்தது. ராஜசேகரன் வழக்கமாக சாப்பிடுகிற சுக்கா ரொட்டி தின்று பாலும் குடித்துவிட்டு படுக்க போய்விட்டார். அதுவரை மனோகர் வீடு திரும்பாத கவலையில் அருணா வாசலுக்கு வந்தாள். காலையில் சாப்பிடாமல் போனவன் பகல் சாப்பாட்டுக்கும் வீடு வரவில்லை. இப்போதும் இவ்வளவு நேரமாகியும் வராமல் போகவே ஐயரிடம் ஆஃபீஸ் நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே மனோகரின் வெள்ளை கார் உள்ளே நுழைந்தது. கீழே இறங்கின உடனே சாப்பிட்டாயா அருணா என்பதுதான் அவனது முதல் கேள்வி. இல்லை என்று தலையாட்டியவள், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்பா சாப்பிட்டாரா? 7 மணிக்கே சாப்பிட்டு படுக்க போயிட்டாரு. ரொம்ப பசிக்குதாருண்ணா, காலையிலேருந்து 2-3 தடவை காப்பி குடித்ததோடு சரி, வேறொன்றும் சாப்பிடல. ஐயரிடம் தட்டு போட சொல், இதோ முகத்தை அலும்பி கொண்டு வந்து விடுகிறேன். சீக்கிரம் வாருங்கள் என்று அருணா ஐயரை தேடி போனாள். மாலை சரியாக 6 மணிக்கு விருந்து ஆரம்பமாகிவிட்டது. வீட்டு வாசலில் இருந்த பெரிய புல்வெளியில் மேஜை நாற்காலிகள் போட்டு வெள்ளை துணி விரிக்கப்பட்டு தாங்களாகவே எடுத்து பரிமாறிக்கொண்டு சாப்பிடும் பஃபே விருந்து. 4-5 வெள்ளை உடை தரித்த பேரர்கள் ஒரு மூலையில் உணவை சூடு பண்ணி கொண்டிருந்தார்கள். பக்கத்து மேஜையில் அடுக்கடுக்காக பீங்கான் தட்டுகள், முள் கரண்டிகள், ஸ்பூன்கள், ஐஸ்கிரீம் கோப்பைகள், காப்பி கோப்பைகள். அதை அடுத்து வெள்ளை விரிப்பு மேஜையில் விதவிதமாக பலரச தம்ளர்கள். கடைசி மேஜை மீது மதுபான வகைகள், ஐஸ் கெட்டி பெட்டிகள். மனோகர் தேர்ந்தெடுத்த சந்தன சிஃபான் புடவையிலும் ராஜசேகரன் கொடுத்த வைர நகைகளிலும் தேவதை மாதிரி தான் கீழே இறங்கி வந்தா அருணா. புல் தரைக்கு எல்லாரையுமே அனுப்பிவிட்டு கடைசியாக அவளை கூப்பிட உள்ளே நுழைந்த மனோகர் ஒரு நொடி அசந்து போய் நின்று விட்டான். மை குட்னஸ், யார் இது? ஆசிரமத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வந்த அந்த பெண் தானா இவள்? உதட்டில் குறும்பு சிரிப்பு கூட தலையை சாய்த்து அவன் விளையாட்டாகவும் சந்தோஷத்துடனும் கேட்டதும் இவ வேறு அருணா, புது அருணா என்று சொல்லி சிரித்தாள். பின்னர் முகத்தில் தயக்கமும் வெட்கமும் படர அவனை கெஞ்சுகிற மாதிரி பார்க்கவே, என்ன அருணா என்று கேட்டான் மனோகர். ஒன்றுமில்லை, இந்த மாதிரி விருந்துகள் கேளிக்கைகள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பழக்கமே இல்லாதவை. புல்வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பீங்கான் தட்டுகளையும் முள்கரண்டிகளையும் பார்க்குற போது பயமாக இருக்குது. ஓ, அவ்வளோதானா? எதுக்கு பயப்படாதாருன்னா, நான் கூடவே இருந்து சொல்லித்தரேன். இது போன்ற விருந்துகள் கேளிக்கைகள் எல்லாம் அப்பாவுக்கும் எனக்கும் கூட விருப்பம் இல்லாதவை தான். ஆனால் இன்னும் என்ன காரணத்தினாலையும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இங்கே நாம் பேசிக்கொண்டே நின்றிருந்தால் நேரமாகிவிடும். வா வா போகலாம். நமக்காகத்தான் அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அவர்கள் புல்வெளிக்குள் நுழைந்தது ராஜசேகரன் 2 பேரையும் அழைத்து தன் இரு பக்கங்களிலும் உட்காரச் சொன்னார். பின்னர் விருந்து ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் தான் ஒரு சில வார்த்தைகள் பேசப்போவதாக சொல்லி எழுந்து நின்று கணீர் என்ற குரலில் பேசத் தொடங்கினார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி விருந்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். திடீரென்று எதற்காக இப்படிப்பட்ட விருந்து என்கிற கேள்வி தோன்றலாம். அந்த கேள்விக்கான பதில் நானே இப்போது சொல்லிவிடுகிறேன். இதை நான் சாதாரண நாளாக நினைக்கவில்லை, மிக முக்கியமானதாக நினைக்கிறேன். நாள் நட்சத்திரம் பார்த்தே இந்த விருந்துக்கு ஏற்பாடும் செய்திருக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு அழகான இளம் பெண்ணை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவளை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இந்த விருந்தே. சொல்லிவிட்டு அருணாவை திரும்பி பார்த்தார். அருணா, இப்படி எழுந்து வாம்மா. அவள் எழுந்து குனிந்த தலை நிமிராமல் அவர் அருகில் போய் நின்றாள். ராஜசேகரன் மறுபடியும் கூட்டத்தை பார்த்து சொன்னார், மீட் மிஸ் அருணா. அழகும் புத்திசாலித்தனமும் நல்ல குணங்களும் நிறைந்த இவள் தான் இனி இந்த வீட்டை நிர்வகிக்கப் போகிறவள், விளக்கேற்றி வைக்கப் போகிறவள். அவர் முடிக்கும் முன்பு கூட்டத்தினர் அவளை வரவேற்கும் விதமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அருணா மௌனமாக கைகூப்பி அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டாள். ஆரவாரம் அடங்கினதும் ராஜசேகரன் மேலே பேசினார். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிப்பதற்குள் அவசரப்படுகிறீர்களே நண்பர்களே. எப்படி இவள் இந்த வீட்டை நிர்வகிக்கப் போகிறாள் என்று கேட்கவில்லையே. இவள் என் மகள், அதாவது மருமகள் ஸ்தானத்தில் இருந்து மனோகருக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்றுதான் இவளை ஊரில் இருந்தே வரவழைத்திருக்கிறேன். இந்த விருந்து சாதாரண விருந்தில்லை, அவர்களின் கல்யாணத்தை நிச்சயிக்கிற நிச்சயதார்த்த விருந்து. ஹே என்று கூட்டத்தினர் மீண்டும் சந்தோஷமாக கூச்சலிடத் தொடங்க மனோகர் எழுந்து நின்று உரத்த குரலில் ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்று அவர்களை அடக்கிவிட்டு அப்பாவை பார்த்து சொன்னான். சாரிப்பா, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க முடியாது, நடக்கவும் கூடாது. ராஜசேகரன் அவனது பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து போய் சந்தேகமும் குழப்பமாக அவனை பார்த்து கேட்டார்.
இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னப்பா காரணம்? காரணம் இருப்பதால் தானே சொல்கிறேன். அதுதான் என்னன்னு கேட்குறேன். இங்கே சொல்ல முடியாது, தனியாக சொல்கிறேன். நோ, இங்கேயே சொல்லலாம். இவர்கள் எல்லாரும் என் நண்பர்கள் தான். இத்தனை பேர் மனதிலும் சந்தேகத்தை எழுப்பி விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் தனியாக தீர்த்து கொள்வது சரியே இல்லை. அதனால் இவர்கள் முன்னிலையிலேயே நீ சொல்லு. மனோகர் தயங்க அவர் வற்புறுத்தினார். சொல்லுப்பா, என்ன காரணமானாலும் இவர்களுமே தெரிந்து கொள்ளட்டுமே. இவள் எனக்கு தங்கை முறையாக இருக்கலாமோ என்கிற சந்தேகம் எனக்குள் இருக்கு. இவள் இந்த அருணா உனக்கு தங்கை முறையா? அது எப்படி அந்த மாதிரி ஒரு சந்தேகம் உன் மனதுக்குள் ஏற்பட்டது? கோபப்படாமல் நிதானமாகவே கேட்டார் ராஜசேகர். அவனும் பயப்படாமலே பதில் சொன்னான். இவளுடைய அம்மா ரஞ்சனியால் தானே உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தது. ரஞ்சனியை நீங்கள் வீட்டோடு அழைத்து வருவதனால் தானே வீட்டில் இருக்க மாட்டேன் என்று தானே என் அம்மா வீட்டை விட்டே போனார்கள். ஆமாம். அந்த ரஞ்சனியின் பெண் தானே இந்த அருணா? ஆமாம். ரஞ்சனி உங்களுக்கு சொல்லு. ரஞ்சனி எனக்கு உங்களுக்கு உங்களின் ஆசை நாயகி இல்லையா? பலார் என்று அவரது அறை அவனது கன்னத்தை தாக்கி கண் அருகில் பொறி பறக்க வைத்தது. அவர் அப்படி அடிக்கக்கூடும் என்பதை சிறிதும் எதிர்பார்க்காத மனோகர் ஆடி போய்விட்டார். அவரோ தனக்குள் ஏற்பட்ட ஆவேசம் அடங்காதவராக பேசினார். அழகான பாட்டின் தாளத்தை இப்படி தவறி போட்டு பாட்டையே மாற்றிவிட பார்க்கிறாயடா மடையா. ரஞ்சனி எனக்கு தங்கையடா, என்னோடு பிறந்த ஒரே சகோதரி. தங்கையா? மனோகர் இன்னமும் அதிர்ச்சி அடைந்தாலும் உள்ளுக்குள் ரகசியமாக ஓர் சந்தோஷமும் ஏற்பட்டது. அருணா தன் தங்கை இல்லை என்கிற நிம்மதி வர அவரை பார்க்கிற சக்தியற்று தலையை குனிந்து கொண்டு நிற்க அவரே பேசினார். இப்படி ஒரு சந்தேகம் உன் மனதுக்குள் ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த சந்தேகம் சின்ன வயதிலிருந்தே உன் மனதுக்குள் ஏற்பட்டு ஆழ பதிந்து போயிருக்கிறது என்று நினைக்கிறேன். அதை போக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது. நானும் ரஞ்சனியும் கூட பிறந்தவர்கள். இப்போது அவள் உயிருடன் இருந்திருந்தால் இந்த வீடு சொத்து எல்லாவற்றிற்கும் அவளுக்கும் பங்கு போயிருக்கும். ஆனால் அவள் எதுக்குமே கொடுத்து வைக்கவில்லையே. கல்லூரியில் படித்த போதே யாரோ நயவஞ்சகனை நம்பினால் அவன் தன்னை நிஜமாகவே காதலிப்பதாக நினைத்தால் அவனை பற்றி தெரிந்து வைத்திருந்த நான் அதை தடுத்தேன். அவளை கண்டித்தேன். அவன் நல்லவன் இல்லை என்றேன். ஆனால் அவன் வேற்று மதம் என்பதால் நான் பொய் சொல்வதாக நினைத்து ஒரு நாள் காலையில் கல்லூரிக்கு போனவள் அவனோடு ஓடி போய்விட்டாள். அதன் பின்னர் தான் உன் அம்மாவுக்கு அவள் மீது எல்லையில்லாத வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது. குடும்ப கௌரவத்தையும் பெயரையும் அந்தஸ்தையும் கெடுத்தவள் என்கிற நினைப்பில் ரஞ்சனியின் பெயரை கேட்கக்கூட பிடிக்காதவளாக இருந்த நிலையில் அவனால் கைவிடப்பட்டு 3 மாத கர்ப்பிணியாக ரஞ்சனி திரும்பி வந்தபோதுதான் உன் அம்மா அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மறுத்தாள். நான் அவளுக்காக இறக்கப்பட்டு உன் அம்மாவிடம் கெஞ்சினேன். அவள் மனம் இறங்கும் என்று எதிர்பார்த்து ரஞ்சனியை தனியாக ஒரு வீட்டில் அமர்த்தி எனது கண்காணிப்பில் வைத்திருந்தேன். ஆனால் உன் அம்மா மனசு இறங்காததோடு ரஞ்சனியை கண்டபடி பேசிவிட்டு அவளே வீட்டை விட்டும் போய்விட்டாள். எவ்வளவு கெஞ்சியும் வீடு திரும்பவில்லை. என்னுடன் வாழ பிடிக்கவில்லை என்று வக்கீல் நோட்டீஸை எடுத்துக்கொண்டு அவளை பார்த்து கேட்கலாம் என்று உன்னையும் அழைத்து கொண்டு கிளம்பிய போதுதான் கார் விபத்தில் அவள் செத்து போன செய்தி வந்தது. கார் எல்லாம் முடிஞ்சு ரஞ்சனியை தேடி போனால் அவளுமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்ட தகவல் கிடைச்சது. அதன் பின்னாடி நடந்ததெல்லாம் தான் உனக்கே தெரியுமே மனோகர். அவசரப்பட்டு என்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டாய்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மௌனமாக மனம் முருக நின்றிருந்த மனோகர் உணர்ச்சி வசப்பட்டவனாக சடார் என்று ராஜசேகரின் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சினான். ஐ எம் சாரிப்பா, வெரி வெரி சாரிப்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு சித்திரவதைப்படாமல் இப்போதாவது கேட்க வேண்டும் என்று தோன்றிற்று என்றவர் திரும்பி அருணாவை பார்த்தார். என்னம்மா, ஓ மனசு சுத்தமாக இருக்கா இல்லை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அருணா தலை நிமிராமல் மெலிதான குரலில் இருந்தால் கேட்கலாமா மாமா என்றாள். தாராளமாக கேளுமா. இன்றோ எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தீர்த்து விடலாம். ஏமாம்மா, அனாதை ஆசிரமத்தில் நான் இருந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அதையும் ரஞ்சனி தாம்மா சொன்னா. ஆஸ்பத்திரியில் சாகிற தருணத்தில் எனக்கு சொல்லி அனுப்பினாள். நான் ஓடி போய் பார்த்தபோது உன்னை சேதுரத்தினத்து ஆசிரமத்தில் ஒப்படைத்திருக்கிற விஷயத்த சொன்னான். சொல்லிவிட்டு அவளையாவது என்ன மாதிரி ஆகிவிடாமல் காப்பாற்றுங்கண்ணா என்றவள் மனோகருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுக்க சொன்னாள். அந்த சத்தியத்துக்கு பிறகுதாம்மா அவளது உயிர் உடம்பை விட்டே பிரிந்தது. அப்புறம்தான் உன்னை ஆசிரமத்தில் வந்து பார்த்தேன். அப்போது உனக்கு 2-3 வயது இருக்கும். ஏன் மாமா, பார்த்துமா என்னை உங்களோட அழைத்து வரவில்லை? இத்தனை வருடங்களுக்கு அப்புறமா அழைத்து வந்திருக்கிறீர்களே. அவர் அருகில் போய் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்து நிதானமாக பதில் சொன்னார். அதற்கு காரணமும் இருக்குமா. அப்போது உன்னை அழைத்து வர இதே வீட்டில் வளர்த்தால் மனோகருக்கும் உனக்கும் இடையில் சகோதர பாசம்தானே உருவாகுமே தவிர இப்போது மாதிரி காதலாகி உருவாகி இருக்குமா? அதனால தான் இந்த பருவம் வரை காத்திருந்தேன். சேது ரத்தினத்தை விட பாதுகாப்பான பண்பான இடம்
கிடைக்க முடியாது என்று தான் அங்கேயே விட்டு வைத்தேன். அடிக்கடி விசாரித்து கொண்டே வந்தேன். உன்னை அழைத்து வர நான் வராமல் மனோகரை அனுப்பினதற்கு கூட நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போது சொல்லுமா, என் கணக்கு எந்த இடத்திலாவது தவறி போயிருக்கிறதா? என்ன மனோகர், உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்து விட்டதா? விருந்தை ஆரம்பிக்கலாமா? அவர் கேட்டு முடிப்பதற்குள் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. இப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? கல்யாணம் எப்போது என்பது தான். வர 19ஆம் தேதி. ராஜசேகரன் சொல்லி முடிக்கவும் கூட்டத்தில் யாரோ ஷாம்பெயின் பாட்டிலை திறந்து அதன் நுரையை முகமெல்லாம் அடித்து சிதற வைக்க சியாஸ் சொன்னபோது மனோகரும் அருணாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டார்கள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.